தீர்மானத்தை என்னன்னா அதாங்க அந்த நிலைப்பாடை வந்து நாங்க ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போவோம். அதுதான் அந்த தீர்மானம். ஓகேவா? தீர்மானத்தோட மீனிங் அதுதான். ஓகேவா? இப்போ நீங்க அது பேந்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த தீர்மானத்துல வந்து நாங்க இந்தி மொழிய எப்படி வந்தாலும் எதிர்ப்போம். திணிப்பு நடந்தாலே எதிர்ப்போம்ன்னு. அன்னைக்கு லிட்டரலி நடந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அவரே பேச மாட்டாரு. என்னைக்குமே பேச மாட்டாரு. அவரே அன்னைக்கு பேசியிருந்தாரு. ஓகேவா? ஆனா நீங்க வந்து நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருந்து தீர்மானம்லாம் போட்டிருக்கீங்க. அதுதான் அவர் பேந்தர் கேட்கிறாரு. அதாங்க வலியுறுத்துவோம். இன்னமேல் வந்து கரெக்டா ஒரு நாள் ஆனதுனால அப்படி இருந்துச்சு. அப்படி நடந்துருந்துச்சுன்னா இன்னமேல் கரெக்டா அப்பனா ஒழுங்கா எதிர்க்கல. போக போக இதெல்லாம் அதுதானே? திருத்திக்குவோம். ம். போக போக திருத்திக்குவோம். சரி, ஓகேங்க. திருத்திக்குவோம். சரிங்களா? சரி, ஓகே. திருத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். ஒன்றாக பேசணும். சரி, ஒன்றாக ஓகே. அடுத்த சிட்டிசன். இல்ல இத்தனை கேள்வி என்ன கேட்டீங்க? நான் கேட்கறதுக்கு ஒரே கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. 40 கேளுங்க, வயசு வரைக்கும் கேளுங்க. இதெல்லாம் வந்து உதயநிதி அண்ணாக்கு தெரியுமா? என்ன? அவரும் கத்துக்கிட்டு தானே வந்தாரு. உதயநிதி அண்ணாக்கு நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் இப்ப பூராமே அவருக்கு தெரியுமான்னு அவர் கேக்குறேன். எதிர்த்திருக்காருங்க. நான் ட்விட்டர் மேல ஷேர் தெரிஞ்சிருக்க பண்றேன். வாய்ப்பு இல்ல. இல்ல இப்ப இல்ல. நான் சொல்றதுக்கு அரசியலுக்கு வராதுக்கு முன்னால அரசியல் வந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த 2-3 இப்ப எத்தனை அவர் வந்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நான் நிறைய பதில் சொல்றேன். பேசுறாரு. சபா நான் பதில் சொல்றேன். சரி. நான் பதில் சொல்லிட்டு அது எடுக்கலாம். உதயநிதி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டை மாத்த போறேன்னு வரல. அவரு திமுக சேர்ந்தார். சரி, அவர் தனியா கொள்கை அறிவிக்கணும்னு திமுக அவசியம் இல்ல. தனியா தீர்மானம் போடணும்னு அவசியம் இல்ல. இருங்க பதில் அப்படின்னா அவர் திமுக சேர்ந்துட்டா போதும், யாருக்கும் எந்த கொள்கையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இல்ல. அவர் ஒரு நிமிஷம் பதில் வாங்க. அவரு தனியா அவர் வந்து நீங்க உங்க கொள்கை என்னன்னு யாரும் உதயநிதி பார்த்து கேட்க போறது கிடையாது. உங்க கொள்கை நிலைப்பாடு நீங்க சொல்லுங்க, உங்களோட இதுக்கு அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா திமுகவோட கொள்கை தான் உதயநிதியோட கொள்கை. கரெக்டா? அதை அவர் ஃபாலோ பண்ணி தான் அதான் என்ன இத்தனை கேள்வி கேக்குறீங்களே. அவர் வந்தப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாம நீ டைரக்டா உங்களை அவரை வந்து தீர்மானம் அவர் போடலங்க. உதயநிதி தீர்மானம் எங்கேயாவது போட்டாங்க? இதெல்லாம் தெரியல. என்ன கேட்டீங்களா? இது கூட தெரியலன்னு சொன்னீங்களே. அது கூட தெரியாம ஒருத்தர் வந்து புரியுதா? இளைஞரணி செயலாளர் எடுத்தவனே அது எப்படி சரியாகும்? ஒரே நிமிஷம். அதுதான் அக்கி சொன்ன மாதிரி அவர் எதுவுமே தெரியாத ஒருத்தவரை எப்படி இளைஞரணி செயலாளர் டைரக்டா போடுறீங்க? இருங்க ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இருங்க. இல்ல திண்டுக்கல் அவர் உதயநிதி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்த தவறான நிலைப்பாடு எதுன்னு சொல்றீங்க? நாங்க எடுத்த தவறான நிலைப்பாடு நீங்க சொல்லுங்க. உதயநிதி எந்த இடத்துல தவறான நிலைப்பாடு எடுத்தாருன்னு நீங்க எடுத்த நான் பலதற்கு சொல்றேன். அலிகேஷன் ஆஃப் காஸ்ட் எடுத்துட்டு போய் பகவத்கீதையில வச்சது. ஓகேவா? அப்புறம் வந்து ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2வது திங் வந்து இன்னைக்கு இந்தி திணிப்பு தீர்மானம் போட்டு இந்திய எதிர்ப்பு பிள்ளையார வச்சு போட்டோ எடுத்தாரு தலைவர். எது உங்க தலைவர் பிள்ளையார வச்சு போட்டோ எடுத்தாரு. அதுல அந்த பிள்ளையார் வீட்லயே பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் கொள்கைன்னு சொல்றீங்க. அப்புறம் முழுசா கொள்கை வீட்லயே கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எனக்கு இப்ப நான் ஒரு என் வீட்டுக்கார மாட்டேன் போய் இது நீங்க மட்டும் அப்படியே தொடர்ந்து பேசுவீங்க. 5 பேர் பேசுவீங்க. நான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கேன். என்ன பேச விடுங்க. நீங்க உங்களை ஆப்போசிட்டா ஒரு கேள்வி கேட்டோம். 5 பேர் கேட்க விடுங்க. கேள்வி கேட்க விட நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. உட்காந்துருக்கேன். கேள்வி கேட்டீங்க. எனக்கு பதில் சொல்ல கேள்வி கேட்க விடுங்க. என்ன கேள்வி நான் பொறுமையா பதில் சொன்னேன். தப்புனா இல்ல தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொன்னேன். கத்துக்கிறேன் கத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் சபா. நீங்க கேள்வியே கேளுங்க. நீங்க கேள்வியே கேளுங்க. கேள்வி கேட்க விடுங்க. கேள்வி கேட்க விடுங்க. ஓகே பதில் சொல்லுவோம். கேள்வி கேட்க விடுங்க. நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க கொள்கைன்னு சொல்றீங்க. நீங்களே பேசுறீங்க. உட்காந்து கேள்வி கேட்க விடுங்க. கேள்வி கேட்க விடுங்க. நீங்க கொள்கைன்னு சொல்றீங்களா? பேசினே இருப்பாராம். நீங்க வந்து 5 பேர் கேள்வி வைப்பீங்களா? நான் ஒருத்தர் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பேன். திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டா 10 பேர் வந்து சொல்லுவீங்களா? வீட்டு பேர் எல்லாத்தையும் பூட் போடுவீங்களா? திண்டுக்கல் ப்ரோ நீங்க கேள்வி கேளுங்க. சரி ஓகே நான் மியூட் போறேன். நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இல்ல அண்ணா கேள்வியை கேளுங்கண்ணா. நாங்க எல்லாம் மியூட்ல தான் இருக்கோம். அதைத்தாங்க கேட்டேன். கொள்கைன்றீங்க. கொள்கை எனக்கு தெரியலன்றீங்க. தீர்மானம் தெரியலன்றீங்க. நீங்க வந்து கொள்கைன்றீங்க. வீட்லயே வந்து பூஜை பண்றாங்க. இது சமஸ்கிருத பூஜை எல்லாம் நடக்குது. எல்லாமே நடக்குது. கொள்கை இப்ப நான் ஒரு திமுக காரனா இருக்கேன். நான் போய் என் வீட்டுக்காரமாட்ட போய் சாமி எல்லாம் கும்பிட வேணாம். இந்த ஐயர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பூசை புனஸ்காரம் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நான் ஒரு திமுக காரன் போய் எப்படிங்க வீட்டுல சொன்னேன். ஏன்னா உங்க வீட்லயே
உங்க தலைவர் வீட்லயே இந்த மாதிரி நடக்குது, அப்புறம் என்ன அதுக்கு நீங்க கொல்லின்னு சொல்றீங்கன்னு கேட்க மாட்டாங்களா வீட்டுல? அது பதில் சரி, சொல்லுங்க. இல்ல இல்ல, இது கருப்பு இருடா, ஜனநாயக ஒன்றாக ரொம்ப பிரச்சனைடா. நேரமா இருக்கான்டா, அவனே பேசிருக்கேன்டா, சரி, அவனே ஹேண்டில் அண்ணன் பண்ணிடுவான், பேசிட்டோம். அவனே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். அதாவது இப்போ அவரு வீட்டுல சமஸ்கிருதத்துல பூஜை நடந்ததும் அவங்க வீட்டுல பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிட்டதும் தான் அவங்களோட பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க மனைவி இருக்கு. கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகேம்மா. அதான் இப்போ விஜய் அவர்கள் வீட்டுல போயிட்டு அவங்க மனைவியார் என்ன பண்றாங்க, அவங்க பசங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன கொள்கையோட வராங்க, உங்க கொள்கையை நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஏத்துக்க வச்சுட்டீங்களா வெளியில வந்து நீங்க பேசுறதுக்கு அப்படின்லாம் இங்க யாரும் கேட்கல. ஏன்னா இவங்களோட கொள்கை என்னவா இருந்தாலும் ஒரு தனி மனிதனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க மனைவியோ பசங்களோ எல்லாருக்கும் அவங்களுக்கு தனி நபருக்கான உரிமைன்னு ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கான கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கன்னா அதை போய் இங்க தடுக்கக்கூடிய உரிமை இங்க கிடையாதுன்றதுதான் ஆரம்பத்துல இருந்து திராவிட கொள்கை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? உனக்கு என்னவோ நீ அதை பண்ணு, அதை தெரிஞ்சு பண்ணு, அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்லுது. நீ பண்ணக்கூடிய விஷயத்துல தவறு இருக்குன்னா அதை நான் தவறுன்னு சுட்டி காட்டவனே தவிர்த்து அதை நான் தடுக்க மாட்டேன்றதான் இங்க இருக்கக்கூடிய கொள்கையே. நீங்க வீட்டுல ஏன் நிப்பாட்டல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கொள்கையை அறிவிக்கும் போது அவங்க வீட்டுல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு எல்லாரையும் அந்த கொள்கையில நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து அறிக்கை விட்டாரா இல்ல மாநாடு நடத்தினாரா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் 3 தலைமுறையா இருக்காங்க, 3 தலைமுறையா இருக்கிறது இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் வீட்டிலேயே ஒருத்தவங்க கொள்கையை பரப்ப முடியலன்னா அப்புறம் எப்படி மத்த பக்கம் பரப்புவாங்கன்றதான் என் கேள்வி. இதெல்லாம் 3 தலைமுறை இல்ல 30 தலைமுறை மூட நம்பிக்கை தானே? இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே? 3 தலைமுறை இல்ல 30 தலைமுறை கூட இருக்கட்டும். அந்த 30 தலைமுறையில வரவங்க என்ன பண்றாங்கன்னு தலை பேச விடுங்க. தலை நான் பேசிக்கிறேன். தலை பேசுங்க. மூட நம்பிக்கைன்றது திமுக இது ஒத்துக்கிற ஒண்ணா, எதுக்குற ஒண்ணு தானே? அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வீட்லயே வீட்லயே கூட இருக்கவங்களே நம்மளால மக்களை நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதான் இப்ப திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒன்றாகவே ஹேண்டில் பண்ணுவாயா, அவன் விட்டுருங்க, அவன் பேச விடுங்கயா, ஒன்றாக நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. ஒன்றாக இல்ல அவரு அடுத்த கேள்வி எதுவும் கேட்கலையே. இல்ல எனக்கு தான் கேட்கலையா? ஏயா உனக்கு தான் கேட்கல, அவர் கேட்டிருக்காருயா உன்ன. அவரு கீழே போயிட்டு வந்துரு. அவர் என்ன சொன்னாருன்னா 30 தலைமுறையா இருந்தா 3 தலைமுறையா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல வந்து நீங்க மாத்த முடியலன்னா நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கரெக்டா திண்டுக்கல்லாம்? ஐயா அதுக்கு நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லலாம் ஐயா. அங்க சரி, இப்ப ஒன்றாக இல்லைன்னா அடுத்த கை தூக்குங்க, நீங்க பேசுங்க. இல்லையா, ஒரு கொள்கைன்றது ஒரு தனிநபர் அவர் விரும்பி அதை ஏத்துக்கிட்டு வர்றது, அதை வந்து கொண்டு போய் ஒருத்தருக்கு மேல திணிக்க முடியாது. அவங்க புரிதலின் அடிப்படையில அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு நாத்திகர் இருக்காருன்னா அவருக்கு வந்து நீ ஒன்றாக சொன்ன ஆங்கிள்லயே போ. என்னன்னா இப்ப உங்களுக்கு விஜய் பிடிக்கும் திண்டுக்கல்லாம், சரியா? சரி, ஒன்றாக வந்துட்டார். ஒன்றாக கேக்குதா? எனக்கு கேக்குதுமா, அவரு பேசுறாரு. திண்டுக்கல்லாம் நீங்க அந்த கேள்வியை திரும்ப அந்த அவங்ககிட்ட திரும்ப வச்சிருங்க. ஐயா 3 தலைமுறையா இருக்கு இல்லைங்கய்யா, வீட்டுல இருக்கவங்களே அந்த மூட நம்பிக்கை எல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை கொஞ்சம் தடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்றேன். உங்க வீட்லயே அதை கொள்கையெல்லாம் பரப்ப முடியலையே. நான் போய் பார்த்தேன், ஒரு திமுக காரன் போய் இன்னொரு வீட்டுல போய் இப்படி மக்கள்கிட்ட சொல்லி அதை எப்படி புரிய வைப்பேன்? மக்கள்கிட்ட போய் கேட்டாங்கன்னா உங்க வீட்டுல உங்க தலைவரோட மனைவியே இப்படி பண்றாங்க, மகளே இப்படி பண்றாங்க, மருமகனே இப்படி பண்றாங்க, நாங்க மட்டும் ஏன் அந்த மூட நம்பிக்கையை நாங்க அவங்க எல்லாம் பண்ணதுனாலதான் அவங்க பெரிய ஆளா இருக்காங்க, சிஎம்மா இருக்காங்க, நம்ம துணை முதல்வரா இருக்காங்க, அவங்க வீட்லயே அவங்க தாத்தா முதல்வர் இருக்காரு, அடுத்து அவங்க அப்பா முதல்வரா இருக்காரு, அதுக்கப்புறம் இவரு அடுத்த முதல்வரா பேசிக்கிறாங்க. சாமி கும்பிட்டதுனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது ப்ரோ? மூட நம்பிக்கையை பரப்பி அவங்க சாமி கும்பிட்டாதான் நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன தலை பண்றது சொல்லுங்க? ஐயா மூட நம்பிக்கை கொள்கைன்னு கேக்குறீங்களா, என்ன கொள்கை அப்படி பரப்பிருக்கீங்க? சிட்டிசன் நடுவுல ஏதோ வந்தீங்க, சரி நான் சொல்லிட்டா நீங்க பேசுறீங்க. மூட நம்பிக்கைன்னு சொன்னாரு, இந்த அழகு குத்திக்கிறது வேல் குத்திக்கிறது இந்த மாதிரி யாராவது அதுல வந்தாங்களான்னு சொல்லி. நம்பிக்கைன்றது வேற, மூட நம்பிக்கைன்றது வேற. அவரு ஒட்டுமொத்தமா கடவுளை கும்பிடுறதே மூட நம்பிக்கைன்னு தான் சொல்றாரு, பிரச்சனை இல்ல. அதான்
நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய திமுக வெளிய போய் என்னைக்குமே நீ யாரையும் சாமி கும்பிடக்கூடாது, உன் வீட்டுல எவனையும் சாமி கும்பிட அலோ பண்ண கூடாதுன்ற மாதிரியான விஷயங்களை இந்த கட்சி ஒரு பொழுதும் பண்ணல. சரியா? அப்படி பண்ணாதும் பொழுது வீட்டுல இருக்க ஒரு தனி நபரோட விருப்பு வெறுப்புக்கு நான் எதிரா நிப்பேன், நீ பண்ணக்கூடாது, நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எப்படி சரியா இருக்கும்? நான் மீண்டும் அதான் கேக்குறேன். இவங்க கட்சியா மட்டும் இல்ல, வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில கட்சியா வந்தும் இதை எங்க பண்ணிருக்காங்கன்றத அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு கோவில் திருவிழா நடந்துச்சு, இத போய் இவங்க தடுத்து நிப்பாட்டினாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னாங்க. இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமா இங்க வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னா திமுக கொள்கையில மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு இருக்கா இல்லையா? எங்க மூட நம்பிக்கைக்கும் சாமி கும்பிடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. திமுக கொள்கையில அது இல்லவே இல்லையா? அப்படி இருந்தா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை சொல்றேன். யாகம் நடத்துறாங்களா, அதை சொல்றேன். எங்க திமுக எங்கெங்க இருக்கு யாகம் நடத்தல? சபரீசன் யாகம் நடத்த மாதிரி போட்டு சபரீசன் திமுக உறுப்பினரா? சாமி எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. சபரீசன் அங்க தலையிடே இல்ல திமுகல. தொடர் நீங்க சபரீசன் ஏன் போறீங்க? நம்ம சேகர் பாபு எடுத்துக்கோங்க. நீங்க சேகர் பாபு ஐயா நான் நல்ல பிக்கப் பண்ணி கொடுக்குறேன். அறநிலையத்துறையோட வேலை அது. நீங்க வேலை செய்யறாரு. அதுல கூட அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு நீங்க உட்கார்ந்து பள்ளியில இந்த விழா நடத்திட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்ப நான் உங்களை கேட்டது புரிஞ்சுதா? நான் உங்களை கேட்டது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். சொல்லுங்க. திமுக எங்கேயாதோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த மத வழிபாடு விஷயங்களே நடக்க கூடாது அப்படின்னு தடை பண்ணிருக்கா, இல்ல இத பண்ணக்கூடாதுன்னு பிரச்சாரமாவது பண்ணிருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல ஏன் சாமி கும்பிட அலோ பண்றாங்க நீங்க கேள்வி கேட்டா ஒரு நியாயம் இருக்கும். மூட நம்பிக்கை ஒழுக்குன்றது ஒரு கொள்கைதாங்க. அத வீட்லயே பண்ண மாட்டீங்களேன்னு சொல்றேன் நான், வேற ஒன்றும் சொல்லல. தோழர் அது திராவிட அது திராவிடர் கழகத்தோடது, திமுக அது கிடையாது. நீங்க திமுக இருக்கிறத கேள்வி கேளுங்க. நம்மனா திமுக மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கு. திமுக சொல்றேங்க, எங்களுக்கே தெரியல, நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு மூட நம்பிக்கைக்கு ஆதரவா இருக்கிறது அப்படிதானே? ஐயா மூட நம்பிக்கை என்ன சொல்லுங்க. அந்த யாகம் பண்ணா நான் முதலமைச்சர் ஆயிருவேன், யாகம் பண்ணா அமைச்சர் ஆயிருவேன். ஒரு நிமிஷம் மக்களே, நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்றீங்க? யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுங்க தயவு செய்து ஹேண்டில் பண்ணுங்க. நானும் இருக்கேன். ஏன்னா புரியாது, அவரு நண்பர் கோச்சிப்பாரு, எல்லாரும் பேசினா அவர் கோச்சிப்பாரு. சரி முடிச்சிருவோமா? சரி முடிச்சு விட்டுருங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி வீட்டுல அவங்க ஏன் சாமி கும்பிடுறாங்கன்ட்டு. எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கொள்கை கிடையாது. யாகம் பண்றாங்க. சரி யாகம் பண்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, இன்னும் வேற ஏதாவது அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அத சேர்த்துங்க. திமுக யாரையும் தடுக்க கூடாது, அது நான் ஒத்துக்கிறேன். யாகம் பண்றது இது மாதிரி மூட நம்பிக்கை இது பண்றதுதான் சும்மா. முடிச்சிட்டீங்களா? ஓகே. திமுகவோட கொள்கையில அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்படியே இருப்பினும் திராவிடர் கொள்கையை ஏத்துக்கிட்டு வழிபடுறாங்க நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதே திராவிடர் கொள்கையில தனி மனிதனோட வெறுப்புக்குள்ளார போகக்கூடாதுன்றதும் ஒரு விஷயம் தான். சரிங்களா? அது ஆஸ் எ இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இது சரி இது தவறுன்னு சொல்லலாமே தவிர்த்து அது அவங்க சுயமா முடிவெடுக்கணும்ன்றதுதான் நம்மளோட கொள்கையை. அதுக்கு எதிராக நீ வீட்டுல இருக்கிறது பண்ணக்கூடாது, வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு மேலும் அதுல பிரச்சனையா இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முடிச்சுட்டு அடுத்து இந்த கேள்வியை வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரின் துணைவியார் எதுக்காக தமிழ்நாட்டை விட்டுட்டு லண்டன்ல போய் உக்காந்துக்கிறாங்க? அது அவங்களோட ரெண்டு பிள்ளைய லண்டன்ல படிக்கிறது, அவங்க போய் இருக்காங்க லண்டன்ல போய் படிக்கிறதுனால. என்ன தொடர் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கிறத விட்டுட்டு
இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கணும் மத்தவங்களுக்கு, நம்ம வீட்டுக்குள்ள போய் லண்டன்ல படிக்குதுன்னு பொண்டாட்டியான பொய்யாமொழி மயம் பிரெஞ்சு படிக்கிறாப்புல அதெல்லாம் தவறுன்றீங்களா? நாங்க சரியில்லைன்னு தானே தோழர் நீங்க வரீங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்னா அது எப்படி தோழர் பதிலாகும்? அது நீங்க என்ன சொன்னீங்க? அது இது நீங்க சொன்ன மாதிரி சரிங்களா? நான் அயோக்கியன், எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க வரீங்க, கேள்வி கேட்டா நீயும் அதானே பண்றேன்னு கேட்டீங்க, அப்ப நான் அயோக்கியனா நானே எடுத்துட்டு போறேன். நீங்க ரொம்ப அங்கங்க இருக்கு எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறீங்க, கனிமவள கொள்ளையடிக்கிறீங்க, மணல கொள்ளையடிக்கிறீங்க, பார் எடுத்து நடத்துறீங்க, அங்கங்க இது ரோடு போறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக பண்றது. ரோட் டாக்ஸ் கட்ட மாட்டானுங்க தோழர், காரு வாங்குறானுங்க கம்னாட்டிங்க, ரோட் டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறானுங்க. இது உதயநிதி அத சொல்றீங்களா? உதயநிதி ஹம்மர் எடுத்துட்டு பிரச்சனை ஆச்சு அதை சொல்றீங்களா? இல்ல தோழர், நான் பொதுவா சொன்ன தோழர். இங்க பாருங்க, நீங்க இருமொழி கொள்கை ஏத்துக்கிட்டீங்க, சரி. திமுக அயோக்கிய பையன், இப்ப விஜயும் அயோக்கிய பையனா? தன்னோட புள்ளையும் வேற இடத்துல படிக்க வைக்கிறேன். திமுக எல்லா அமைச்சரும் நீங்க பூராத்தையும் இதுலதான் படிக்க வைக்கிறீங்க. ஒருத்தர் கூட திமுக காரன் பூரா அயோக்கியம், நானும் அயோக்கியம் விடுங்க. அதைத்தாங்க நானும் விஜய் அயோக்கியனான்னு கேக்குறேன். நானும் இங்கிலீஷ் தான் படிக்க வைக்கிறேன், சிபிஎஸ் தான் படிக்க வைக்கிறேன். உங்களை கேட்கல, நீங்க நீங்க சொன்ன மாதிரிதான் நானும் அயோக்கியம் தாங்க. விஜய் கேக்குறேன். நீங்க உதயநிதி அயோக்கியம்னா நாங்க விஜய் கேக்குறேன் தோழர். நான் தான் சொல்றேனே தோழர், நாங்க அயோக்கியம், நீங்க வந்திருக்கீங்க விஜய் அயோக்கியம் தான். இல்லையா கொஞ்சம் அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்னமா பேசினா அவனும் அயோக்கிய பையன் தானா? இவன் ஆமா, நீ என்னத்த அயோக்கிய பயலா இருந்துகிட்டு நீ என்ன கேள்வி கேக்குற? போயோ நீயே அயோக்கிய பயலா, விஜய் அயோக்கிய பயலா போ. அப்படின்னா நீங்களே ஒரு அயோக்கிய பையன். அப்புறம் 2026 டிவி கேஸ் இருந்துட்டு போற அயோக்கிய பயலா இருந்தாலும் நாங்க ஜெயிச்ச அயோக்கிய பையன். நீ 26 ஜெயிச்சு நாங்களா அயோக்கிய பயலாயிரும். ஓகேவா? 26 ஜெயிச்சு நாங்களா அயோக்கிய பயலாயிரும். எல்லா வருஷமும் கொள்ளையடிச்சு எல்லா மாவட்டத்திலும் பேசாதீங்க. திண்டுக்கல் பேசாதீங்க, அவ்வளவுதான். ஓகே, இங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, திண்டுக்கல்ல காதுல ஏதாவது பூனை வச்சிருக்கியா? சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க ட்ரோல் பண்ணலாம், நான் ட்ரோல் பேச விட்டாதான் அவங்க பேசுறது. நீங்க பேசுங்க. நீங்க திண்டுக்கலோட கன்க்ளூஷன் யாரையாவது பேச விட்டாதானே அடுத்தவங்களுக்கு தெரியும். ஏங்க 5 பேர் பேசும்போது 5 பேர் முடிஞ்சிருக்கீங்க. ஒரு ஆள் பேசினா நான் பேசலாம், 5 பேர் பேசுறீங்க, அப்ப நான் எப்படி பேசுறது சொல்லுங்க? ஒரு ஆள் பேசுறீங்கன்னா நான் பேசுவேன், பதில் சொல்லுவேன். ஒரு ஆள் தான் பேசுனது. விக்டிங் கார்டு எல்லாம் நான் எடுக்கல, நீங்க தான் விக்டிங் கார்டு எடுத்துருக்கீங்க. இல்ல ஒன்றாக தான் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட பேசினா, அதை யாராவது பேசினாங்களா? ஆமா, இடையில அப்பப்ப பேசி விஜய் அயோக்கிய பையன் சொல்லிட்டு உங்களை பத்தி பேசுறவனே இவ்வளவு கோவம் வருது. அப்படியே அந்த டோனே மாறுது பத்தியா? அப்படியே டோன் மாறுது. பேச மாட்டாங்க, உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, சரிங்களா? எவனா வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க, அந்த டைலாக் சொல்லிடுங்க. திண்டுக்கல்ல கதறாதீங்க, 5 பேர் சேர்ந்து கதறீங்க, ஒரு ஆள் பயந்துட்டாங்கன்ற வார்த்தை ப்ரோ, பயந்துட்டாங்கன்ற வார்த்தை விட்டுட்டீங்க ப்ரோ. யார் கதறணும்னு சொன்னது முதல்ல? அத மறந்துட்டீங்க. இதெல்லாம் சொல்லுவீங்க ரெகுலரா, அத விட்டுட்டீங்க. அந்த ஊர்காவ லைட்டா நக்கிங்க. இல்ல நான் உங்களை நான் கிண்டல் எல்லாம் பண்ணல, உண்மையாவே உங்க நேர்மையை பாராட்டுறேன். விஜய் அயோக்கிய பையன் ஒத்துக்கிட்ட ஒரே தாவைக்காரர் நீங்க தான். நீங்க உதயநிதி அயோக்கிய பையன். ஆமா, நீங்க திமுக காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க யாராச்சும் எங்க இதுல டி ஸ்டாக் நான் இருக்கனா இல்ல ஒன்றாக இருக்கானா, நாங்க திமுகவே கிடையாது.
நான் திமுகன்னு யார் சொன்னீங்க? அவர் தான் சொல்றாரு, நீங்க ஒன்றாக போய் பாருங்க, அவன் தாவேக்கா. சபா டிஎம்கேன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு. அவரு ட்வீட் எல்லாம் பார்க்கவே இல்லையா நீங்க? சபா போடட்டுங்க, பேசுனது நானும் ஒன்றாக உங்ககிட்ட. ஒன்றாக ப்ரொஃபைல் போய் பாருங்க, அவன் டிவிகே மெம்பர். போஸ்ட் என்ன பண்றாப்ல? போஸ்ட் என்னமோ பண்ணிக்கிட்ட போட்டோம், அவன் பேசவே இல்லையே. நானும் ஒன்றாகவும் தான் பேசணும். அதான் திண்டுக்கல் நான் திமுக எல்லாம் கிடையாது. நான் வந்து புசி ஆனந்த இருக்கக்கூடிய இடத்துலதான் நானும் இருக்கிறேன். அந்த ஊர்ல திமுக போட்டதுக்கு நீங்க என்ன திமுக ஓட்டே கிடையாது. நீங்க பிரேம் பண்ணீங்கன்னா வேஸ்ட். அவன் வந்து பாண்டிச்சேரிக்காரன், நானும் தாவாக. என்ன கர்மத்துக்கு அப்ப டிவிக்கு திண்டுக்கல் பக்கத்துல போட்டு வச்சிருக்கிற? சபா டிஎம்கே இருக்கு போட்டுட்டு என்ன கர்மத்துக்கு போட்டுருக்காரு? பேசுனது நானும் சொல்றேன், அது என்ன கர்மத்துக்கு சபா போட்டிருக்காப்ல, அது அந்த கர்மத்துக்கு நானும் லூசு மாதிரி வளர்ற. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துற. சபா நீ லூசு மாதிரி வளருமா, நான் லூசு மாதிரி வளருவேன். திமுக அயோக்கிய கட்சின்னு சபா ஒத்துக்கலங்க. அதே மாதிரி விஜய் அயோக்கிய பையன் ஒத்துக்கிட்டேன் இல்ல சொல்லு. நான் தான் பேசுனேன், உங்களை மாதிரி பேசிட்டு பேசல சொல்ல ஆள் இல்லையே, பேசுறேன்னு தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். யாரு பேசிட்டு பேசுறேன்னு நீங்க திண்டுக்கலாம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் பசங்க வந்து யாராவது ஒருத்தன் திட்டினா, டேய் நீ அதான்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களா? அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொந்தமா பேச கூட தெரியலங்க. என்னங்க நீங்க பேச தெரியல வந்து சொல்லிட்டீங்க. ஐயோ இவ்வளவு பசங்க லெவல்ல தான் இருக்கீங்க. உங்க பேச்சு எல்லாம் அதான் நானும் சொல்றேன். வந்தப்ப எது மாதிரி இருந்தாரோ அதே மாதிரி சொல்றேன். உதயநிதி வந்த புதுசுல என்ன மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கும். 3 மாசம் தானே ஆகுது. ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வச்சா அதே குற்றச்சாட்டுக்கு நீ அதான் அப்படின்னு வைக்கிறீங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க பேசுற பேச்சுங்க. பினிஷிங் கிடையாது. நடுவுல என்ன பண்றது, எதையா ஒண்ணு தேவையில்லாத ஒண்ணு திணித்து விடுறது, ஏதோ ஒண்ணுக்கு போறது. நம்ம ஒரு வழியா போயிட்டு இருக்குன்னா, ஆமா ஆத்துல ஒரு கால் செத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறது. கதறிட்டாங்க பதறிட்டாங்க 2 இருட்டி வருது. இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன், உனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு? நீ பேசும்போது நண்பரே ஒரு நிமிஷம். நீங்க திமுகவை கேள்வி கேளுங்க. ஒன்னே ஒண்ணுதான், நான் உங்களுக்கு நிஜமா வந்து ஒரு ட்ரோலுக்கோ கட்சி ரீதியாவோ இதுவோ சொல்ல, ஒரு ட்விட்டர்ல பேசுற ஃப்ரெண்டா சொல்றேன். திமுகவை நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, ஆனா தயவு செஞ்சு கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க இவனுங்களாம் எமகாத பசங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு வார்த்தையில மாட்டிப்பீங்க. அது இல்ல பேந்தரு. இங்க மேட்டர் நான் ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவ்வளவு நின்னுந்தேன், ஏன் அப்படி பேசினதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். இவங்களுக்கு அங்க சொன்ன பெரியாரோட கொள்கையை படிக்கணும், இல்ல அம்பேத்கர் கொள்கை படிக்கணும், இல்ல காமராஜர் மத்தவங்க கொள்கை படிக்கணும், அந்த இதெல்லாம் இல்ல. 2 விஷயம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, இவ்வளவுதான். அஜித்தே விஜய் முடிஞ்சு. இந்த கான்செப்ட்ல இங்க தூக்கி வந்து ஒண்ணு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். உதயநிதி எதிர்த்தா திமுக எதிர்த்தா மாதிரி. சோ இங்க பாரு, அங்க கேக்குற கேள்வி, உதயநிதி 40 வயசுல வந்து தெரிஞ்சுன்னு வந்தா என்ன, தெரியாம வந்தா என்ன? உங்களை ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஐயா நான் தான் வந்த இருமொழி கொள்கை கேட்டதுக்கு அந்த உழைப்பு இப்பதான் கத்துக்கிறேன். நான் பெரிய இதெல்லாம் இல்ல, எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, ஒவ்வொன்னா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதை வச்சே நீங்க பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் வந்தவனே சொல்லிட்டேன், நான் ஒண்ணும் பெருசா இதுலயே இருக்கிற ஆளு எல்லாம் இல்லன்னு சொல்றேன். என் வேலை தனியா இருக்கு. இதான் வந்து திண்டுக்கலான் நீங்க வந்து இப்பதானே கத்துக்கிறீங்க. திண்டுக்கலான் சத்தியமா சொல்லுங்க, இப்பதானே கத்துக்கிறீங்க. அப்ப உதயநிதிக்கு வந்து 7ஆம் அறிவு படம் எப்ப வந்தது? இன்னைக்கு நான் பாக்கல, ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரீவியஸா ஒரு 6 months அதோட நம்ம உட்கார்ந்து பேசி இருக்கோம். ஆமா பேசுனீங்க, நானும் தான் பேசினேன், பொறுமையா தான் பேசினேன். இப்பயும் பொறுமையா தான் பேசுனீங்க. நீங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுன்னா நானும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். என்னங்க ட்ரோல் பண்ணுவாங்களா? ட்ரோல்லாம் யாருங்க பண்ணா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்தது அதாங்க, பேஸ் போட்டு ட்ரோல் தான பண்ணிட்டு இருந்தீங்க. ஏகப்பட்ட டாபிக் பேஸ் போட்டு ட்ரோல் தான பண்ணிட்டு இருந்தீங்க. தோழர்களே கொஞ்சம் பேச வாய்ப்பு கொடுங்க தோழர்களே. நீங்க வந்து ஒரு பேசுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பேசிருக்கீங்க. விடியெல்லாம் ஒரு சிலர் எல்லாம் போட்டு பொழந்திருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்திருக்க மாட்டீங்க. அதனால ட்ரோல்ல வந்து வரவே வராது. இது இல்ல, ஒரு லெவல்லே வராதுங்க. நீங்க இதெல்லாம் ட்ரோல்னு எடுத்துக்காதீங்க. அது நீங்க இப்பதானே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. வாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. போடுறீங்களா? என்ன ட்ரோல் பண்ணோம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதையாவது நாங்க தெரிஞ்சு போயினா திண்டுக்கலான் உங்களை வாடா போடான்னு பேசணுமா? நானும் மரியாதை குறைவா எங்கேயாச்சும்
நானும் இல்ல இல்ல வாழ போல இல்ல நாங்க பேசணுமா? நானும் நீங்க மரியாதை பேசல குறைவா பேசணுமா? வாங்க போங்க தானே இல்லங்க. பேசிட்டு இருக்கேன். ஆடல் ம். ஆட சொல்றத கேட்டு தொலைங்க. உங்களை சொல்லலைங்க, நீங்க எங்களை பேசுனீங்கன்னு நான் கம்ப்ளைண்டே இல்ல வைக்கல. இல்ல ட்ரோல் ஆனா பண்ணீங்கன்னு போலன்னா நீங்க பேசல. தான் இவனுக்கு கம்ப்ளைண்ட் இதுவே வச்சீங்க. தெரியலன்னா சொன்னீங்க. இவனுக்கு இதுவே தெரியலன்னா சொன்னீங்க. யார் இவருக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இதுவே தெரியல அப்படின்னா அப்புறம் இப்படிதான் சொல்லுவோம். இதுவே தெரியலன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, எனக்கு இதுவே தெரியாது, நான் புதுசா தான் கத்துக்கிறேன், புதுசா அப்ப தான் வர்றேன்னு படிச்சுட்டு சொல்லியிருக்கேனே. வாங்கன்னு தான் நாங்க ஆ, சொல்றோம். இங்க எல்லாரும் ஆ. படிச்சிருக்காங்க. ம். இப்போ தோழர் எனக்கு ஒரு விஷயம் தோழர் தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்றேன். நீங்க அது மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டீங்க. தெரியலன்னு தாங்க ஓகேவா? இப்ப சொன்னேன். இருமொழி வந்தவனே தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ஆ ஆ. ஆனா நீங்க பாருங்க, திமுக குடும்பம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க கட்சியோட கொள்கை தான் தெரியல. அதுதான் பிரச்சனைங்க. அதாங்க இப்பதானே வந்திருக்கு. ஒவ்வொன்னா தோழர் படிப்போங்க, படிச்சு சொல்றாங்க. ம். தோழர் அதுதாங்க நீங்க தோழர் எல்லாத்துக்கும் அங்க எல்லாரும் பாருங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் தெரிஞ்சு இல்லைங்க. சபா சொல்றது. எல்லாத்துக்கும் எல்லாரும் நான் ஒன்னும் செய்தி சபா தொடர்பாளரோ தோழர் கொள்கை பரப்பு செயலாளரோ கொள்கை இது போறதுனா இல்ல. நானும் ஒரு தொண்டன், அவ்வளவுதான். அப்ப நாங்க ஒரே மட்டும் என்ன கொள்கை பரப்பு செயலாளரா இங்க இருக்கோம்? ஏங்க சபா ப்ரோ சபா ப்ரோ அதான் சிம்பிள் கொள்கையை இதுல நீங்களே வீட்லயே பரப்ப நீங்க மாட்டீங்க. நான் திருப்பி ஆழ்ந்து சொன்னா உடனே இருங்க இதாயிருவீங்க, திண்டுக்கலாம் இருங்க கோபமாயிருவீங்க. இருங்க ம். திண்டுக்கலாம் இருங்க, நான் சபாக்கு ஒரு மேட்டர் சொல்லிக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுங்க. என்னன்னா சபா, இவருக்கு கொள்கை தெரியணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. என் கேள்வி என்னன்னா, இதே அம்பேத்கரும் இதே பெரியாரும் இதே காமராஜரும் இவரு பிறக்கறதுக்கு முன்னாடி பிறந்து எல்லாத்தையும் எழுதி கிழ்தி வச்சுட்டு அவரை பத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு நாள் படிக்கல. அட்லீஸ்ட் அண்ணன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், படிக்கணும்னு சொன்னப்பயாவது ஏதாவது தேடி ஒரு 4-5 சம்பவங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க செஞ்ச ஒர்க்கு கூட ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்கள் பண்ணிருப்பாங்க, அதையாவது தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். சரி அப்பயும் தெரியல, மாநாடு வரட்டும் இல்ல என்ன காத்திருந்தோம். சரி சம்பவம் சொல்லுங்க. மாநாட்டுல நான் சொன்னதுக்கு ஏதாவது அப்புறமா ஒரு சம்பவம் சொல்லுங்க, நான் தெரியுதான்னு தொடர் நான் சொல்றேன். சபா கிட்ட பேசினேன். தொடர் நான் சபாட்ட சபா என்னைய கிட்ட பத்தி பேசுனேன். பேசுறீங்கன்னா உங்க நான் பேர் சொல்லதானே சபாவா? கேட்கதானே கேட்பேன். இல்ல இல்ல தொடர் சொல்லுங்க தல. டிவிகே பத்தி தொடர் பேசுறாரு. தோழர் சொல்லுங்க நான் தோழர். நான் ஒட்டுமொத்தமா விஜய பத்தியே பேசுனுகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் சரி, விஜய் ஓகே. விஜய் தான் உங்ககிட்ட சொல்றாரு. நான் உங்களை பேசல, சொல்லல. சபா கிட்ட நான் பேசுனுகிறேன். கொஞ்சம் ம். ரெஸ்ட் பண்ணுங்க, நான் தான் சொன்னேன். சரி, இந்த மாநாடு வந்ததுக்கு அப்புறமா அது அவர்ல சொன்ன விஷயத்தையாவது இது பண்ணிருக்கலாம். இப்ப எனக்கு என்னன்னா, இது எதுவுமே இல்ல, எல்லாமே எம்டியா தான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நபருக்காக நான் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல நான் பேச போறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய கொள்கையோ அவங்க ஆதரிக்கக்கூடிய கொள்கை ஏதாவது ஒண்ணு முன்னாடி நான் எடுத்து வச்சு பேசணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா வேணா உங்களுக்காண்டி அடுத்து வர 69க்கு கூட வந்து என்னால படம் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து ஓட்டு போட முடியாது. இதுதானே நான் கேட்கிறேன். இங்க இங்க பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசும்போது இத பேசுங்க அப்படின்னாக்கா, இத நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீங்க பேசுறதுக்கு யூஆர் நாட் எலிஜிபிள் ஆக்சுவலா. வேணா இந்த படம் நல்லா இருந்துச்சா, இதுல இந்த சீன் நல்லா இருந்துச்சா அப்படின்னு வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப ஏன் பேசிக் நான் இத தெரியா சொல்றேன்னா, நான் இங்க ஓரளவுக்கு பெரியார் பேசிக் தோழர் தெரிஞ்சுக்கிட்டா தோழர் நான் இருக்கேன். உங்ககிட்ட பேசிக் உங்ககிட்ட நீங்க சொன்ன பேசல. விஷயத்திலே திண்டுக்கல் பல விஷயம் நான் திண்டுக்கல் சொல்லியிருக்கிறேன். திண்டுக்கல் பல நான் விஷயத்துக்கு பதில் பேசல. சொன்னேன். திண்டுக்கல் நான் சரிங்களா? உங்ககிட்ட திண்டுக்கல் பேசல. திண்டுக்கல் திண்டுக்கல் உங்களை ம். சொல்ல அவரு திண்டுக்கல் அவர் விஜய்க்கே பேசிக் தெரியலன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட பேச ரெஸ்ட் பண்ணுங்க. ம். அதாவது என்னன்னா உதயநிதி ஆரம்பத்துல பெரியாரோட இருந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாருன்னு சொல்றாங்க. அப்படிதானே? தோழர் ஆமாங்க. தோழர் உதயநிதி 30 நீங்க வயசுல உதயநிதி அததாங்க நானும் நீங்க சொல்றேன். எப்படி வேணா அந்த மாதிரி வச்சுங்க. நாங்களும் கத்துக்குவோங்க சொல்றேன் நானு. எல்லாருமே அதுதான் எல்லாமே தோழர். அவருக்கும் தோழர் தெரியும் நான் இல்ல சொல்லலையே. திண்டுக்கல் கத்துக்கோங்க, தப்பே கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்க. தண்ணி திண்டுக்கல் குடிச்சிட்டேன் தண்ணி தல. குடிச்சு இப்பதான் கொஞ்சம் தண்ணி உட்காருங்க. குடிச்சிட்டேன். நான் சபா கிட்ட பேசுனுக்கிறேன். என்னைய பத்தி அப்பனா சபாட்ட ஒரு டீ பேசுறா கீ நான் வச்சு பதில் குடிங்க. சொல்லல. என்னை வச்சுட்டு உங்களை என்னை பத்தி பத்தி ப்ரோ சொல்றாரு. பேசுனா நான் பதில் ஒரு சொல்லதானே செய்வேன். விஜய் சொல்லுங்க. பத்தி திண்டுக்கல் நான் ஒண்ணு சொல்றாருங்க. சொல்லவா, ஏங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் நான் பொறுமையா அமைதியா இருங்கலாம் சரி, பேசுவேன். அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவேன். வேற மாதிரி தயவுசெய்து பேசுனா சொல்றேன். அப்படி என்னதாங்க வந்திருக்கு? வேற வந்து கத்தி குத்து நடந்துருமா என்ன? ஏய் லூசு பேசல. கூதி, ஒத்த பொறுமையா தாண்டா சொல்லுகிறேன். பைத்தியக்கார புண்டை, கிறுக்கு. ஒத்த சோத்த திங்கிற பீர், இருங்க பண்றாங்க. ப்ரோ இருங்க ப்ரோ. அவர் ஏன்டா ஒத்த அறிவு புண்டல்ல, பொறுமையா சொல்லுங்கிறேன். சரி கூட கூட இது பண்ணி ப்ரோ இருங்க. அவர் திண்டுக்கல் ப்ரோ ஏன்ட்ட சரி. தான் பேசுறாரு. நீங்க டென்ஷன் உங்களை பத்தி திண்டுக்கல்னு அப்படின்னு சொல்ல. அவர் வந்து விஜய் கட்சியில இருக்கவங்களுக்கே அது தெரியலன்னு சொல்றாரு. அதுதான் பேசுங்க ஒன்றாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களன்னு ஸ்பெசிஃபிக்கா கார்னர் பண்ண உங்களை மென்ஷன் பண்றேன். விஜய் கட்சினா என்னை வச்சு நான் பேசுறேன், நானும் பதில் சொல்லணும். மதியம் வேற அதான் நான் யாரும் சொல்றேன். அடிக்கல. இருங்க அவர் இப்போ பேசி அதாவது ஒரு இதே இருங்க. விஷயத்த அங்க இருந்து ஏத்துக்குவாங்களா? இந்து மத வெறுப்பா, அங்க இந்து மத எதிர்ப்பு ஒன்றாக பிரேக் ஆயிடுச்சு. பக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றாக ப்ரோ பிரேக் ஒரு ஆயிடுச்சு. திரும்பி சொல்லுங்க. பிரேக் ஆயிடுச்சு. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எதுல இந்து இருந்து பிரேக் மதத்துல ஆச்சு? இருந்து போங்க. இந்து மதத்துல இந்து மதத்தை வந்து அவரு எதிர்த்தாரு. அந்த பக்கம் ராமரையும் ராமாயணத்தையும் போட்டு வெளுன்னு வெளுத்தாரு. நாங்க இதை ஏத்துக்கிறோம். நீங்க இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்க இவர்கிட்ட கடவுள் மறுப்பை எடுக்கல,
அப்ப அம்பேத்கர் கிட்ட இருந்து இந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல எடுத்துக்கலையா, அதையும் நீங்க தெளிவா சொல்லல. இந்த மாதிரி மேல திருப்பி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். திருப்பி சொல்லுங்க, பதில் சொல்றேன். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்க ஏன் எனக்கு பதில் சொல்ல போறீங்க? நான் பேசிட்டு இருக்கு சபா கிட்ட. அப்பனா நான் கொஞ்சம் நான் பேசிட்டு நான் போய்கிட்டுங்களா? சரிங்களா? நான் பேசிட்டு கிளம்புறேன். சரிங்களா? நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நான் எதுக்கு உட்காந்து அங்க இருக்கேன்? நீங்க பதில் சொல்லுங்க. அவர் ஆனா முதல்ல கேள்வி எல்லாம் வச்சுட்டு டைம் ஆச்சு. இல்ல ஒரு நிமிஷம் சபா, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, அதத்தான் சொல்றேன். இல்ல அவர் பதில் சொல்றாரா? நீங்க கிளம்பலாம். இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நான் கிளம்புறேன். அவர் ஒண்ணு சொல்லிட்டு போய்கிட்டுங்களா? தல ஒண்ணு சொல்லிட்டு போய்கிட்டுங்களா? சொல்லிட்டு எல்லாம் போவேனா, இருங்க. நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு இப்ப உங்களுக்கு பதில் இருந்தா சொல்றேங்க. அவர் என்ன கேட்டாரு? அது என்ன கேட்டாரு சொல்லுங்க. பெரியார் கிட்ட இருந்து கடவுள் மதத்தை வந்து நீங்க எடுத்துக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை வந்து ஏத்துக்கல, அதை ஏத்துக்கிறீங்களான்றத கேக்குறாரு. அந்த இந்து மதத்தை ஏத்தாம அவர் வந்து புத்த மதத்துக்கு போனாரு. இப்ப திருமாவளவன் அவரு தான் அண்ணன் தான் அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாரு. அவர் புத்த மதத்துக்கு போயிட்டாரா? அது இந்துலதான் இருக்காரு. அவர் பௌத்தத்துக்கு பல நாள் இது கூட தெரியல. பௌத்தத்துக்கு முன்ன இல்ல, அதுக்குள்ள விளையாதீங்க. உங்களை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமாவளவன் திண்டுக்கல்லான், உனக்கு அம்பேத்கர் பௌத்தத்துக்கு மாறினதே தெரியாதா? பௌத்தத்துக்கு மாறினா தெரியும் சொன்னேன். இப்ப என்ன நான் இல்லையே நான் சொன்னேன்? நான் தெரியலன்னு சொல்லணுமா? பௌத்தத்துக்கு மாறினாருன்னு தான் சொன்னேன். பேசி தொலையா. அதத்தாயா சொன்னேன். நான் தான் பௌத்தத்துக்கு அவர் மாறினாரு. அதே மாதிரி நம்ம திருமாவளவனும் மாறிட்டாரான்னு கேட்டேன் நான். சரி, ஓகே. இந்து மதத்துல இருக்கு என்னைக்காவது அவர் சொன்னாரா? யாரு? நான் கேட்டேன் சபா, நான் அங்க வேணும் சபா, நம்மளே பேசிக்கலாம்னு எதுக்காக தான் சொன்னேன். நான் என்ன கேட்டேன், இதை ஏத்துக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஏன்னா அங்க எதிர்க்கிறோம் தெளிவா சொல்லிட்டு இங்க சொல்லல. அப்ப இங்க சொல்லலன்னு சொன்னா அதை நீங்க பெரியாரு அதே மாதிரி அவரு எப்படி பெரியாரை ஏத்துக்கிட்டோமோ மத இது இல்லாம கடவுள் மறுப்பு மாதிரி இவர்கிட்டயும் அந்த நாங்க எல்லாரும் போய் புத்த மதத்துக்கு மாறணும் நாங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க கடவுள் மறுப்பு தான் இல்லன்றீங்களே, பெரியாரை நீங்க எப்படி கடவுள் மறுப்பா ஏத்துக்கிட்டீங்க? ஏதாச்சும் உளறியா? என்னையா சொல்ற? புரியல, நீ என்ன சொல்ல வர? என்ன கேட்கல. பெரியாரை ஏத்துக்கிறேன், கடவுள் மறுப்பு வேணான்ட்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, பெரியாரை எதுக்கு ஏத்துக்கிட்டீங்க? அவர் இந்துன்னு ஏத்துக்கிட்டீங்களா? அவர் சமூக நீதி, சமத்துவம், பெண்ணடிமை எதிர்த்து இருந்தார்ல. அம்பேத்கரை எதுக்கு ஏத்துக்கிட்டீங்க? அம்பேத்கரும் அதே மாதிரிதான் சமூக நீதிக்கு தான். என்ன வந்து எது இந்து மத எதிர்ப்பு? யோ, அப்ப இந்து மத எதிர்ப்புன்னு அம்பேத்கர் பேசினார்ல, அதை நாங்க மறுக்கிறோம் சொல்லவே இல்லையே. அதாங்க எல்லாத்தையும் நாங்க எதுக்கு சொல்லணும்ன்ற. அப்புறம் நீங்க சொல்லாம உங்களுக்கு தனியா வந்து பக்கத்து நாட்டுல இருந்து வந்து சொல்லுவாங்களா? நீங்க தானே சொல்லணும். திமுக அம்பேத்கரை ஏத்துக்கிறது இல்லையா? திமுக அம்பேத்கர் என்னைக்கு தலைவர்னு நாங்க திமுக தலைவர்னு சொன்னோம். திமுக ஒரு கொள்கைக்கு வச்சுக்கிறது இல்லையா? நீங்க அம்பேத்கரை எதுவுமே நீங்க கொண்டாடுறதே இல்லையா? கொள்கைக்கு தான் எங்களுக்கு பெரியார் இருக்காருயா. அம்பேத்கர் ஒரு நல்ல தலைவர், எங்க கொள்கை தலைவர் பெரியார்னு வச்சிருக்கோம். சரி, நாங்க எதுக்கு கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டோம்? அம்பேத்கரை ஃபாலோ பண்ற கூட புத்த மதத்துக்கு போயிட்டாங்க. திண்டுக்கல் அம்பேத்கரே சொன்ன ஒரு கோட் இருக்கு. அதாவது கர்நாடகா, கேரளா வரைக்கும் எனக்கு அம்பேத்கர் அவர் சொன்ன கொள்கை எடுத்துட்டு போகணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது, தமிழ்நாட்டுல ஆல்ரெடி பெரியார் இருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, இல்லைன்னு சொல்லி நாங்க அதான் பெரியார் கொள்கை தலைவர்னா தான் எடுத்துருக்கோம். அதுதாங்க சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா பெரியாரே நாங்க ஏத்துக்கிறோம் சொல்றோம். உங்களுக்கு புரியுதா? டைரக்டா அம்பேத்கர் பாலிசி மேக்கிங் தான் எங்களுக்கு தேவை. புரியுதா இல்லையா? புரியுது. இப்ப நீங்க வந்து கொள்கை தலைவரா ஏத்திருக்கீங்க, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதத்தாங்க இது பூரா நான் சொல்ல முடியாது, நான் இப்பதான் கத்துட்டு வரேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது விளக்கமா சொல்லுவாங்க. அப்படியே இல்லைன்னா நானே கத்துட்டு வந்து சொல்றேன். சரிங்களா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்குதான் நானும் சபாவும் பேசிக்கிறோம்னு சொன்னேன். இதுக்காண்டித்தான் சொன்னேன், நானும் சபாவுமே பேசிக்கிறேன், நீங்க விட்டுருங்க. அதத்தான் நான் போய்க்கிறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, ஓகே, பாய், தேங்க்யூ. நிறைய இன்ஃபர்மேஷன். நன்றி. ஒரே ஒரு விஷயம், திண்டுக்கலான் இருங்க, உங்களுக்கு தான் திண்டுக்கலான் இதை மட்டும் கேட்டு போங்க. நான் உங்களுக்கு எதுவும் வேற பதிலாம் சொல்ல.
அதாவது திராவிட பள்ளின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய வந்து புரிதலின்மை இருக்கு, அங்க போய் படிங்க. அது ஆன்லைன்ல கூட அந்த கோர்சஸ் நடத்துறாங்க. அதை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கடந்த கால திராவிட வரலாறு, மக்களை எப்படி எனக்கு நான் ஒரு பார்வையாளரா வந்துட்டு போறேன். நீ பார்வையாளரா வாங்க, நீங்க முழு நேரம் அரசியல் எல்லாம் படிக்க வேண்டாம், அம்பேத்கரை படிக்க வேண்டாம், திராவிட பயிற்சி பாசறைக்கு போக வேண்டாம், நீங்க வந்து பெரியார படிக்க வேண்டாம், நீங்க ஏதோ ஒண்ணுங்க சுபவி நடத்துங்க, புசியானந்த் நடத்தினாலே போக வேண்டாம்ன்றேன். நீங்க அதெல்லாம் எதுக்கும் போக தேவையில்ல, சரியா? ஆனா விஜய் வந்து ஒரு மீட்டிங் போட்டு தீர்மானம் போடுறாருல, அந்த 26 தீர்மானம், அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படிங்க. எங்க படிப்போங்க, அது எல்லா டீடைலா என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னதுனால தான் நான் தெரியலன்னு சொன்னேன். எனக்கு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் படிங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல வேண்டாம், நீங்க படிங்க. அந்த நீங்க சொன்ன அந்த 22 23 எல்லாமே என்னன்னு என்னால ஓரளவுக்கு மொத்தம் 26 அதையாச்சும் படிங்க. மொத்தம் 22 அதத்தாயா நான் எல்லாரும் படிக்கலையா? நான் படிக்க நான் ஒன்னும் இது செய்தி தொடர்பாளர் இல்லையா? வேணும்னா படிக்கலையா? நான் பார்வையாளராக வந்திருக்கேன்னு சொல்றேன். நான் அடுத்த தடவை வரும்போது நான் படிச்சு வந்து சொல்றேன். அடுத்த வாரமோ அடுத்த மாசம் பாரு, நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். நீ படிக்க கூட வேண்டாம், மொத்த தீர்மானம் 26 26 26 26ன்னு 10 வாட்டி சொல்லி ஞாபகம். இதத்தான் நான் சொல்றேன் ரோல்னு, சரியா? பேசினா ஒழுங்கா பேசுங்க, சரிங்களா? இதத்தான் தேவையில்லாத வேலை பண்ணுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா சொல்லாங்க? நீங்க அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொல்றேன் இல்லன்னு சொன்னேன் நானு. யோ இங்க பாருயா, இங்க பாரு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதியா? என்ன போய் பிஜேபி காரனோடது நாட்டக்காரனா? அதுதான் சொல்றேன், இங்க கேளு. எனக்கு தெரியும்யா, நான் சொல்லு. நீ முதல்ல இதை சொல்லு, தாவேக்காவோட கொள்கையை சொல்லிட்டு நான் இதை சொல்றேன். நான் தானே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். நான் தானே இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். யார் சொன்னா முன்னாடி கேள்வி கேட்டேன் சொல்லல? தெரியல சொல்றேன். அப்புறம் திருப்பி சாரி ஜாவாவெல்லாம் நான் தலைவரா ஏத்துக்கல, கொள்கை தலைவராவும் ஏத்துக்கல. ஜாவா நான் தலைவரா ஏத்துதான், அதை வச்சுதான் படிச்சுட்டு இருக்கேன், அதை வச்சுதான் ஜோர் தின்னுட்டு இருக்கேன். இல்ல இங்க அதுதான், இங்க பாரு சபா, இங்க பாரு திண்டுக்கலான், உன்னை நீ நினைச்சுக்கிற, நான் நிஜமாவே நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். உன்னை ட்ரோல் பண்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நான் வந்து உன்னை மத்த கட்சிக்காரனோடது கேக்குறேன். இங்க கேளு, யோ நீ கேளியா, ஒண்ணு பேச விட்டு கேட்டு தொலையா, அதுதான் புரியும் உனக்கு. இங்க பாரு, மத்த கட்சிக்காரனோடதோ இல்ல வரலாறோ ஏதாவது கேட்டு உன்னை நான் கிண்டல் பண்ணியிருந்தா நீ என்ன அசிங்கமா திட்டலாம். நான் உன் கட்சி தலைவர் இப்போ நவம்பர் 3ஆம் தேதி என்ன தீர்மானம் போட்டாருன்றதுதான் கேட்டது. நீ உன் கட்சி தலைவரதே படிக்கலனா மத்தவனை கேட்க தகுதி இருக்கா? படிச்சிருக்கையா, மனப்பாடம் பண்ண இல்லையா? நான் எதுக்கே மனப்பாடம் பண்ணணும் தான் சொல்றேன். படிச்சிருக்கா, எடுத்து ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லுவியா? வேணுமா மனப்பாடம் நான் எதுக்கே பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி ஒன்றை பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல அததான் நான் ஏன் சொல்றேன். ஏன் சொல்றியா? ரெண்டாவது இது, 5வது இது, நான் கேள்வி கேட்டல பதில் சொல்ல முடியா? உடனே நீ அடுத்த கேள்வி ஏன் பண்ணணும்னு கேட்கல, பதில் சொல்லி ஏன் பண்ணணும்னு நீ தான் கேட்ட, பதில் சொல்ல விடு. சரி சொல்லி தொலை. தெரியல, மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் எடுத்து எல்லாமே படிச்சேன், சரியா? அதுல வந்து எந்த இதுவும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா எதுவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விரோதமா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது, அதை பத்தி நான் படிச்சிருப்பேன், சரிங்களா? இல்ல சபா, இங்க பாரு சபா, நீ வந்து அதை எடுத்துட்டு வந்து படிக்கல கிடிக்கலன்னா நீ படிச்சுக்கோ, எல்லாம் அப்புறம் அசிங்கமா திட்டுருவேன் நான். நீ பேசுற வரைக்கும் அமைதியா இருந்தல, அப்பதான் திட்டல. இரு நான் பேசிடுறேன், இரு நான் சொல்றேன், இரு. அப்ப மியூட்ல இருயா, ஒருத்தன் பேச முடியா? நீ பேசிட்ட வந்து எனக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்றாருல, அது அந்த 26 கொள்கை தீர்மானம் போட்டார்களா, அதுக்கு பேர் என்னன்னா கொள்கை தீர்மானம் அப்படின்றது. ஒரு கட்சியோட தொண்டனோட வேலை என்னன்னா கட்சி கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கொள்கையை சொல்றது. என் கட்சி இதுதாங்க எங்க கொள்கை, இதாங்க தீர்மானம். நாங்க வந்து இப்ப எதிர்கட்சியாவோ இல்ல கட்சி ஆரம்பிச்சோ இந்த விஷயத்துக்குலாம் 26 விஷயத்துக்கு நாங்க வந்து இனிமே கேள்வி கேட்க போறோம், போராட போறோம் அப்படின்றதுதான் அந்த கொள்கை தீர்மானம். அதையே படிக்காம நீ என்னத்த பண்ண போற? நீ வந்து அத்தையோ இல்ல சவுக்கு சங்கரை மட்டும் அதாங்க உங்களுக்கு தெரியும்.
திமுக தொண்டர் ஒரு கிளை செயலாளர் இருக்காரு, அவருக்கு இந்த தீர்மானம் எல்லாம் தெரியுமா? ஆக்டிவிட்டிஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது. நான் கிளை இல்லங்க, செயலாளரோ நகர திமுக செயலாளரோ காரங்களும் பகுதி தெரியாம செயலாளரோ இருக்காங்கல்ல வட்ட சொல்றேன். செயலாளரோ நான் ஒன்றிய கிடையாது. செயலாளர் இருந்து பேரூர் செயலாளர் வரைக்கும் யாருக்குங்க தெரியுது இல்லைங்க யார் சொன்னா கொள்ளையெல்லாம். உங்களுக்கு? இப்ப நான் வேணுமா பேரூர் வேணுமா பேட்டி இது வீடியோ எடுத்து அனுப்புறேன், வேணுமா அவரோட பேசுற மாதிரி வேணுமா, அவர் என்னென்ன சொல்றாருன்னு அனுப்புங்க. இது மாதிரி சொல்றேன். கூட்டத்தொடர் போட்டாங்க, திமுக தீர்மானம் என்னன்னு கேட்டு அனுப்புங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லி வேணுமா பேசி போன்ல வேணுமா ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. வேணாம், அந்த வேலை பண்ண தெரியாது. வேணுமா உங்களுக்கு நேர்ல வாங்க, திண்டுக்கல் வாங்க வேணுமா ஒரு நாள் கூட்டு போய் திண்டுக்கல் வேணா, நீங்க சென்னை வாங்க, நான் எங்க வட்ட செயலாளரை கூப்பிட்டு உங்களை பேச வைக்கிறேன். சரி, ஓகே. வாடா நீ என் ஏரியாவுக்கு வாடா. நான் சென்னையில தான் இருக்கேன். அதுதான் சொல்றேன், நீங்க வேணா வாங்க, சென்னையில தான் இருக்கீங்கன்னா எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் முடிஞ்ச ஃப்ரீயா இருந்தா வரேன். டி நகர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர் டி நகர் தானே, சூப்பர். நான் வடபழனி தான் இருக்கேன். எங்க இருக்கீங்க? வடபழனில? நானே வடபழனில தான் இருக்கேன். சொல்லுங்க. வடபழனில அந்த நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், பின்னால இருக்கேன். ஃபோரம் மால் பின்னாடி எங்க? இது இந்த ஸ்ட்ரீட்டா? போறமாலும் நேர் பின்னாலங்க. குமரன் ப்ரோ, குமரன் காலனியா? குமரன் தெரு. நான் வள்ளுவர் கோட்டம் பின்னாடி தான் இருக்கேன் ப்ரோ. வள்ளுவர் கோட்டம் இருக்கீங்களா? குமரன் காலனி இல்லையா? எங்க அது? குமரன் காலனி தான். அந்த எனக்கு இப்பதான் வந்திருக்கேன், 3 மாசம் ஆச்சு. அது கரெக்டா அந்த வட்ட செயலர் வச்சு நான் உங்களை பேச விடுறேன், வேணா அவருக்கு தெரியலன்னு கேட்டுப்போம். அவரு தெரியுமான்னு கேட்டுங்க. நானுமே எங்க ஊருக்கு அங்க என்ன கேட்டு சொல்றேன். ஊர்ல இருக்கவங்க, நானும் ஊருக்காரங்க, ஊர்ல இருக்கதான் எனக்கு தெரியும். தெரியல நீங்க அந்த பகுதி செயலாளர் வச்சே பேசுவோம். அதாங்க, எங்க ஊருக்கு வாங்க, கிளை செயலாளர் பேரூர் செயலாளர். எங்க கிளை செயலாளர் தான் இன்னும் பெரிய காமெடி பண்ணாரு. நாங்க ஒரு பக்கம் சொல்றேன், உங்களுக்கு தெரியல இல்ல உங்களுக்கு தெரியலன்றது தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. நீங்க தான் போய் கத்துக்கணும்னு சொல்றீங்க, கத்துக்க சொல்லுங்க. ஆமா, சரி. மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களை போய் படிச்சுக்கங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து, சரி நீ தெரியாம தற்கொலையா சொல்ல மாட்டாங்க. அத சொன்னதுக்கு உங்களுக்கு தெரியும். இருங்க சொல்லிட்டேன், திருப்பி அதே சொல்ல முடியும் ப்ரோ. இருங்க ப்ரோ. அத சொன்னாக்கா போய் படிச்சீங்கன்னா சொல்ல முடியும். ஆனா அத சொன்னதுக்கு உனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா? அந்த 4வது தெருவுல 3வது வீட்டுல ஒரு 2வது நடுப்பையன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு தெரியுமா அப்படின்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சிங்களா? நான் பேசலாமா? பேசுங்க. இப்ப அவனுக்கு யாரும் இங்க வந்து டிபேட் பண்ண வரல ப்ரோ. நீங்க தான் டிபேட் பண்ண வரீங்க. அப்ப உங்களை தான் கேட்க முடியும். நான் டிபேட் பண்ண வர்றேன், யாருமே இல்லாம. இருங்க, அதிமுக காரங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பகுதி செயலர் கூட அவங்க கட்சியில என்ன தீர்மானம் போடுறான்னு கூட தெரிஞ்சு வச்சுப்பான். போய் நிர்வாகி இல்ல தல, நான் சாதாரண தொண்டை. நிர்வாகினா கூட நிர்வாகி அந்த வேலையை. திண்டுக்கல் உங்களுக்கு விஷயம் ஒண்ணு புரியுது. அவங்கள ஏன் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா கூட அதை வச்சு சொல்லலாம். கொள்கையை சொல்லல. இருங்க இருங்க தோழர், கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டுட்டே இருந்தா நான் இப்படியா பதில் சொல்றது? நான் கேள்வி கேட்கல. உங்க பிரச்சனை அதுதான். பேசுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்குமான வித்தியாசமே உங்களுக்கு தெரியல, சரியா? இங்க உங்களுக்கு 26 அது என்னது கொள்கையை நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, ஆர்டரா சொல்லுங்க. 10 மார்க் கொஸ்டின், இதை கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கலாம் சொல்ல. அதுல இருக்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதா? இல்ல நீங்க எதுல நீங்க அதுல ஈர்ப்பானீங்க, இது எதை நீங்க எடுத்துக்கிறீங்க, அது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன, அதை டிஸ்கஸ் பண்ணலாம் தான் கேக்குறாங்களே தவிர்த்து நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இது வந்து இன்ஜினியரிங் எக்ஸாமு, இப்ப இந்த கேள்விக்கு 20 மார்க் கிடைக்கும், நம்ம வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதி காட்டு என்ன பார்வைன்னு கேட்டா நான் பதில் சொல்லலாம். இத பூரா எனக்கு விலைக்கு முழுசா சொல்லு அப்படின்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? வேணுமா 26 பாயிண்ட் நான் ஒவ்வொன்னா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதுல ஏதாவது தவறு இருந்தா நீ சொல்லுங்க. நீ பூராத்தையும் விலைக்கு சொல்லு. அத பூரா இதுல இது இருக்கு, இதுல இது இருக்குன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் அதே வேலையா இருந்தா எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே எல்லாம் தெரியாது. ஐயா, பதில் சொல்ல விடாம திருப்பி கேள்வி வைக்காம பதில் சொல்லும் போது பெசாட்டு இருங்க, நான் பதில் சொல்றேன். உடனே கேள்வி வைக்காதீங்க. கேள்வியே கேட்கலங்க. நாங்க என்ன சொன்னோன்றது உங்களுக்கு புரியுது. அதாவது எனக்குமே இப்ப எல்லாமே எல்லாம் தெரியாது, ஓகேவா? இப்ப எனக்கு தெரியலன்னா நான் போய் தேடி போயிட்டு என்னென்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னு படிப்பேன். படிச்சுட்டு உங்களுக்கு விளக்க வேணும் தவிர்த்து நானே ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல.
அதான் படிச்சுட்டு விளக்கமா சொல்றேன் நான் அடுத்த இது வர்றேன், இது எதுக்கு இது எதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னேனே, எப்பயும் வந்தவனே சொல்லிட்டானே. ஓகேங்க, அது இப்ப வந்தவனே சொல்லிட்டு கிளம்பி இருக்கணும்ல, இவ்வளவு நேரம் கேள்வியே நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல தானே செய்வான். நீங்க வந்தவனே சரி ஓகே போய் கிளம்பி படிச்சு நீங்க வாங்க பதிலே சொல்லி தெரியலன்னு தானே சொல்றீங்க. தெரியல படிச்சுட்டு வரேன்னு சொல்றீங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேக்குறேன். உங்களுடைய இதுதான் அந்த ஸ்டாண்ட மட்டும் நீங்க எப்படி எனக்கு சொல்லுங்க. இருமொழி கொள்கை ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது உடனே அதை வச்சு ட்ரோல் பண்றது, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு பேசுறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை உங்களோட வியூ மட்டும் தான் எனக்கு தேவை. சொல்லுங்க ஓகேவா? இருமொழி கொள்கையா ஆதரிக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாடோட எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடத்துல என்னன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து வேற சில மொழியை வந்து அங்க கத்துக் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் மொழி சிறுபான்மை இருக்காண்டி இன்னொரு மொழி அங்க இருக்கும். இப்போ உங்களுடைய இருமொழி கொள்கை இதை ஆதரிக்குமா எதிர்க்குமா? எதிர்க்காது, ஆதரிக்கு தான் பண்ணணும். ஏன்னா அவங்க பார்டர்ல இருக்கவங்க 2 பக்கம் போவாங்க, 2 மொழியும் தெரிஞ்சுதான் ஆகணும். இப்பயும் அப்படிதான் நடைமுறையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ரைட்டுங்களா? என்ன தொடர் இருமொழி கொள்கைன்னு சொன்னீங்க, அப்புறம் அது எப்படி தொடர் எந்த வகையில வந்தாலும் எதிர்த்து தானே ஆகணும். அதான் தொடர். இப்ப நடைமுறை நீங்களே இருமொழி கொள்கை தான் இப்ப நடைமுறையில அதானே இருக்கு. 2 மொழியும் படிச்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. பார்டர்ல சித்தூர்ல எல்லாம் இது மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சித்தூர், ஒசூர் பார்டர். தொடர் நீங்க என் பாயிண்ட தயவு செய்து கேட்காதுங்க. ஏன்னா என் பாயிண்ட் வேற. அது அவங்க நான் உங்களுடைய பார்வை தான் நான் கேட்கிறேன். பாயிண்ட் சொல்லிட்டு இல்லையா? பாயிண்ட் என்ன சொன்னேன், அவங்க பார்டர்ல இருக்காங்க, இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவாங்க, அதனால அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துதான் ஆகணும் சொல்றேன். இப்ப நீங்க என்னமோ எதிர்பார்க்கறீங்க, அதை நான் சொல்றேன். ஐயா நான் எதையுமே எதிர்பார்க்கல, உங்களுடைய பதில தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அதே மாதிரியான ஒரு பள்ளி சென்னை, அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா எதிர்ப்பீங்களா? அதே மாதிரியான பள்ளி என்ன சொல்றீங்க? சென்னையில எப்படி இருக்கும்? சென்னை பார்டர்னா மொழி ஒத்துக்கலாம், இங்க இருந்தா சொன்னேன். ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்கிறது? ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க கூடாது, ஒத்துக்க முடியாதுன்னு ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒத்துக்க கூடாது. ஓகே, ஓரளவு புரிதலா பேசுறேன்னா அப்புறம் என்ன, இதோட விடைபெற்றுக்கலாமா? மணி 10 அது உங்க விருப்பம், நீங்க தாராளமா கிளம்பலாம். சரி ஓகே, நன்றி. ஒரு சில பல்லைன்னு கொரட்டை விடுறீங்க, கொட்டாவி விடுறீங்க. ஆமா, எனக்கு இல்ல அவர் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடலாம். திண்டுக்கலான் சொல்லுங்க. திண்டுக்கலான் வாரம் வருவேன், பேசலாம். வரணும், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லலாம். 13 படிச்சுட்டு வரேன். இல்ல உங்களுக்கு எக்ஸாம் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றாக கேட்டாங்கல்ல, மத்த மொழி சிறுபான்மைன்ற மக்களுக்கு அந்த நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மொழி சிறுபான்மை மக்களுக்கும் அவங்களோட புக்கும் கொடுக்கணும்ல. ஆமா, கொடுக்கணுமா வேண்டாமா? ஆமாங்க, உருது பள்ளி எல்லாம் இருக்குங்க, உருது பள்ளிக்கு உதவி பண்றாங்க. வேற என்னென்ன மொழி பள்ளி இருக்கு? பள்ளி நான் கேட்கல, புக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கு கொடுக்கணும்ல, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல புக்கு கொடுக்கணும்ல, எந்தெந்த மொழிக்கு கொடுக்குது? இவ்வளவு டீடைலா கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சென்னையில இப்ப ஒன்றாக கேட்டான்ல, சென்னையில வந்து இப்ப ஊர்ல இருந்து வராங்கப்பா. இப்ப குஜராத்ல இருந்து, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வேலை செய்யறதுக்காக இங்க வராங்க. அந்த மக்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அவங்களோட தாய்மொழியில அவங்க படிக்கணுமா கூடாதா? படிக்கலாம். அது நம்ம எப்படி தடுக்க முடியும்? படிக்கலாம், படிக்கலாம், ஒண்ணும் இல்லை, தப்பு இல்லையே. படிக்கணுமா கூடாதா? படிக்கணும். நீங்க என்ன வாயில நினைக்கிறீங்களோ அதையே நான் சொல்லணும்னு சொல்றீங்க. சரி, படிக்கணும். சரியா? அப்ப சென்னையில ஒன்றாக கேட்ட மாதிரி சென்னையில வைக்கணுமா கூடாதா? வைக்கணும் தான், அவங்களுக்கு வைக்கணும், நம்மளுக்கு. சரி ஓகே. தப்புன்னு சொன்னீங்களே, இப்ப அவன் மொழி சிறுபான்மைன்னு தானே கேட்டான். பாத்தியா, இதுதான் நான் உங்கள்ட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா இதை ட்ரோல் பண்றீங்கன்னு, இதுதான் நான் ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இந்த விஷயம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா?
எல்லாருக்குமே தெரியும், நாங்க அரசியல் பார்வையில இருக்க எல்லாருக்கும் தோழர் அதத்தாங்க அரசியல் முழு வேலையா இதே மாதிரி ஸ்பேஸ் போட்டு இதே எனக்கு என்ன வேலையா முழு இருக்கவங்க நீங்க அரசியல் தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு இத்தனை என்ன வருஷமா முழு நேர போட்டிருப்பீங்க, அரசியல் ஸ்பேஸ்ல இருக்குன்னா, நான் போட்டிருப்பீங்க, பேந்தர் முழு நேர ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு அரசியல். சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நாங்க கத்துக்கிறோம்னு சொல்றேன் நான் திருப்பி அதான் சொல்ல வரேன். ஐயோ சரிங்களா? திண்டுக்கல், அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா திமுக ஃபேர் கட்சி உங்க டிவிக்கோட பெட்டரான திமுக இல்ல, திமுக இருக்க சில பேர் இது மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தேவக்கையில இருக்க சில பேர் இதே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. எங்களுக்கு சரிங்களா? எங்களுக்கு எப்படி இது தெரியும்னு நினைக்கிறீங்க? திமுக நீங்க டெய்லி பேச போறீங்க, ட்விட்டர்ல இருக்கீங்க, இதுல சாரி எங்களுக்கு திமுகல இருக்கு, எங்க தலைவர்கள் இத பேசுறாங்க. அதே மாதிரி எங்க தலைவர் பேசும்போது நாங்களும் அதே மாதிரி தெரிஞ்சுக்குவோம். இப்பதான் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவோம். பார்வையில திமுக ஃபேர் பெட்டர்னு தோணுது. கரெக்டா? உங்கள்ட்ட எல்லா ஐடியாலஜி திமுக கிட்ட இருக்கு. திமுக கிட்ட இருக்குன்னு தானே இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தீங்க. ஆமா, அப்ப நல்லது தானே பண்றதுக்கு. கொள்கை எல்லாமே கொள்கையை ஃபாலோ பண்ண பரவாயில்ல, கொள்கையை முழுசா ஃபாலோ பண்ண மாட்டீங்களே. என்னங்க நீங்க கொள்கையே தெரியலன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்க தான் அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களும் நீங்க தான் சொல்றீங்க. எங்களுக்கு அப்ப எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக இருக்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. சரிங்களா? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி. அதே மாதிரி வேற திண்டுக்கல் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இந்த விஷயம் கேட்டு பேசணும்ல, இது திமுகல இருந்து எங்களுக்கு வந்துதான்னு கேட்டா அது ரெண்டாம் பட்சம் தான். திமுக நமக்கு இருங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார உடனே நீங்க கட்சி, அததான் நானும் சொல்ல வரேன். திமுகல இருந்து வந்துதான்னு கேட்டா அது செகண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா பெரியாருடைய கொள்கையில இருந்து தான் வருது. சரியா? உங்களை பெரியார படிங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனு, இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன், நீங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அவசியம் இல்ல. அந்த கொள்கை தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க அந்த 26 கொள்கையிலே நீங்க கை வைக்கணும். இல்லனா இப்படிதான். அதத்தாங்க நானும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க சொல்றேன். திண்டுக்கலான் உங்க நண்பரா உங்களுக்கு சொல்றேன், நீங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னு போயிட்டு இல்ல கூகுள்லயே வந்து டைப் பண்ணுங்க. நம்மளுக்கு தமிழ்நாடு புக் எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு நிமிஷம் நண்பரே ஒண்ணு சொல்றதை கேட்டு தொலைங்க. பொறுங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் அனுப்பி விடுறா. டேய் அவரு வேலை இருக்குது, அவர் அனுப்பி விடுறா. தாங்க மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. வேலை இல்ல, உங்களுக்கு ஃப்ரீ டைம் பார்ட் டைம்ல தானே அரசியல் பண்றீங்க. பார்ட் டைமா பண்ணுவேன். சரிங்களா? பண்றவங்க அத வேலையை முழுசா பண்ணுவாங்க. சரிங்களா? நீ போய் பண்ணுங்க. சரி ஓகே பாய். பார்ட் டைமா பண்ணு போ. சரி போங்க. ப்ரோ இனிமே உங்க டிவிக்கு கழக உறுப்பினர்கள் பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இதுவா பேச சொல்லுங்க. ஏன்னா அங்க சொல்லி கொடுத்தாதான் நீங்க எல்லாம் கத்துக்க முடியும். அதுக்காக சொல்றேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லலாம். 2026 கூட தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. சரி பாப்போம். 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் தாங்க ஆச்சு கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லுவீங்க. தோத்த அப்புறம் இப்பதாங்க ஒரு கட்சி தோத்துருக்கோம். இப்பயே கேக்குறீங்களா? நீங்க அதை தள்ளி தான் தூக்குவீங்க. இது திமுக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் உங்க அண்ணனும் வந்து படம் நடிக்க போயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு நான் போயிட்டு படம் நடிச்சுட்டு நான் பார்ட் டைமா வரேன்னு போயிட்டாரு. நீயும் பார்ட் டைமா அப்படிதான் இருப்பீங்க. இதுக்கப்புறம் இல்லடா, நீ கேட்டது கரெக்டா தானே கேட்ட. சென்னையில இருக்கலாமா, பார்டர்ல மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல சென்னையில இருக்கு? சென்னையில எல்லாம் இருக்க கூடாது. அப்ப அவங்க சென்னையில எல்லாம் வந்து வேலைக்கு செய்ய மாட்டாங்களா? அவங்க பிள்ளைங்க இங்க படிக்கணும்னு தேவை இல்லையா? இத அவர் புள்ளி பண்றதா அவர் நினைக்கிறாரு. பட் இது புள்ளி தான் பண்றீங்க. சரிங்களா? ஆமா, புள்ளி தான் பண்றோம். இதுக்கு சொல்றீங்க, அப்புறம் கேள்வி கேக்குறீங்க. புள்ளி தான் பண்றீங்க. மாமா, இது அரசியல் அறிவு. இங்க பாருங்க திண்டுக்கல்லான், இது ஒன்றாக கேட்டது அரசியல் கேள்வியோ இல்ல பெரிய கேள்வி எல்லாம் கிடையாது. பார்டர்ல ஒருத்தர் இருக்கிறான். இப்ப வந்து பொள்ளாச்சி பக்கம் கேரளா பார்டர் இருங்க. திண்டுக்கல்லான் ஒரு நிமிஷம் இருங்க. திண்டுக்கல்லான் பொள்ளாச்சி வந்து கேரளா பார்டர். ஆனா இருப்பா யோ இரியா ஒரு நிமிஷம். இங்க பாரு, பொள்ளாச்சி வந்து கேரளா பார்டர்ல இருக்கு. பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு பையன் சென்னையில வந்து ஸ்கூல் படிக்க கூடாதா? அப்ப அவனுக்கு தெரிஞ்ச மொழி அங்க வைக்க வேண்டாவா? அதான் வைக்கட்டும் சந்தோஷமா வைக்கட்டும். யாரு வேணாம் சொன்னா? அப்புறம் நீ தப்புன்ற. அதத்தான் தெரியலன்னா நான் சொல்றேன். சரிங்களா? தெரியலன்னா எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? தெரியலன்னு தானே சொல்லணும். புரிதல் இல்லாம சொல்லிட்டேன். அவர் சொன்ன மாதிரி புரிதல் இல்லாம சொல்லிட்டேன். நான் ஒண்ணும் இதுதான் இல்ல இது சரி நான் வாதாடலாம் இல்லையா உங்கள்கிட்ட?
சரியா? நீங்க என்ன நீங்க சொல்றீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு கேக்குதா திண்டுக்கல்? இது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உங்களை கேட்ட கேள்வின்றது, இப்ப நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை கூட ஏத்துக்கலாம், புரியுதுங்களா? அது ஏத்துக்கிறாருன்னா அது அவரோட ஸ்டாண்டுன்னு தான் நாங்க கடந்து போறோம். ஆனா என்னன்னா, இதை நீங்க ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஒரு நபர் சொல்லிட்டாருன்றதுக்காக ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய இதை கன்சிடரே நான் பண்ண மாட்டேன், என்னவா இருந்தாலும் அவரு சொல்லிட்டாருன்னு போற போக்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஆபத்தான விஷயம். அததான் டிவிகே மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவரோட கொள்கை என்னவா இருக்குதா, அவர் வைக்கக்கூடிய விஷயம் சரியா இருக்குதா, இது நமக்கு ஏற்புடையதா இருக்குமான்னு தெரிஞ்சு அந்த கட்சியில போய் இணைஞ்சா அது ப்ராப்ளமே இல்லை. ஆனா இதை தெரியாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேன் பாயா போயிட்டு இதுதான் சரின்னு உட்கார்ந்து பேசுறது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அது ஆல்மோஸ்ட் நீங்க இல்ல, உங்க சைட்ல இருக்கக்கூடிய, நான் முடிச்சிடறேன், உங்க சைட்ல இருக்கக்கூடிய 99% பேர் அப்படித்தான் இருக்காங்க. நீங்க இப்ப பேசுங்க. இப்போ உங்க திமுக கட்சியில இருக்கு எல்லாத்துக்கும் உங்க கொள்கை, உங்க தீர்மானம் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கட்சியில உறுப்பினரா இருக்கு எல்லாத்துக்கும். ஐயா நான் கட்சிக்காரன் கிடையாதுயா. கட்சிக்காரங்க இல்ல அப்படின்னா நீங்க யாருமே கட்சிக்காரங்க இல்ல அப்படின்னா திமுக காரங்க யாருமே இந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. யாரோ ஒரு ஆள் நீங்க, சரிங்களா? திமுக சப்போர்ட்டரா இல்லையா? நாங்க பொதுமக்கள் இங்க பாருங்க, நாங்க காமன் மேனியா. எல்லா காமன் மேனுக்கும் திமுக அதிமுக எல்லா காமன் மேனுக்கும் இதெல்லாம் தெரியுமா? நீ கேட்டு தொலைக்கவே மாட்டேற நீ. இங்க பாரு, நாங்க காமன் மேனு ஏற்கனவே ஒருத்தனுக்கு வந்து திமுக அதிமுகன்னு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப திமுகக்கு அவங்களோட இதை பார்த்துன்னு நாங்க ஓட்டு போட்டோம். இப்ப தாவைக்குன்னு ஒருத்தவங்க வரீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, இங்கெல்லாம் திமுக இதெல்லாம் இருக்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறோம். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா போ. இருக்கீங்களா? அது என்ன நான் கத்துட்டு வந்து சொல்றேன். திண்டுக்கல் திமுக தான். ஆனா பேந்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டிருப்பாரு, உன்னை இதை விட ஒரு பெட்டரான ஒரு பார்வை, ஒரு ஐடியாலஜி ஒன்று இருந்தா எடுத்துட்டு வா, நான் உனக்கும் ஓட்டு போடுறேன்னு சொல்றாரு. ஆனா உங்கள்ட்ட இல்லைன்றது நீங்க சொல்றீங்க, நாங்களே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோன்றீங்க. பேசலாமா? அதாங்க, இப்ப நீங்க திமுக காரங்க யாருமே இதுல இல்ல. இப்ப போன தடவை நானே திமுக தான் ஓட்டு போட்டேன் சொல்லிட்டேனேங்க. நான் இருக்கேங்க. நீ தான் திமுக இல்லன்னு சொன்னையா? முதல்ல சொல்லிருந்தியா? நான் தான் நேம்ல வச்சிருக்கேன். யோ சபா சொல்லல, நானு பிளாக் பேந்தர்ன்ற ஒருத்தனும் ஒன்றாகன்ற ஒருத்தனும் நாங்க 2 பேர் தான் சொன்னோம். நாங்க திமுக மெம்பர் கிடையாது. இப்ப வந்து தாவேக்கால சேரணும்னு விருப்பப்படுறீங்க, உங்க கட்சி கொள்கை எல்லாம் தெரிஞ்சா சேர்ந்துருவீங்க தாவேக்கால. ஆமாண்டே வச்சுக்கேன். ஒன்றாகவும் நானும் தாவேக்கால சேர விருப்பப்படுறோம். எங்களுக்கு அது புரியணும். தாவேக்காரங்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரியா? ஒன்றாக போயிடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணா வந்துடுறீங்கல்ல? சரி, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா, கரெக்டா. நாங்க 2 பேரும் கேக்குறோம், எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வந்துடுறோம். பேந்தர் if is it convincing and then நமக்கு அது சரியா இருக்கும் பட்சத்தில், நம்மளுடைய தாட் ப்ராசஸுக்கும் ஐடியாலஜிக்கும் அது சரியா இருக்கும் பட்சத்தில் நம்ம போய் இணையறது தப்பு கிடையாது. பெரியாரே அதாங்க சொல்லிருக்காரு. ஆமா, அதான் எண்ட் ஆஃப் த டே நமக்கு தேவை இங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் இதுவா ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. எண்ட் ஆஃப் த டே அது யார் நல்லது பண்ணா வேணா நான் சொல்ல போறோம். சரி, சந்தோஷங்க. அது வந்து விலாவரியா யாராவது முழுசா படிச்சு இது நிர்வாகியா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க. பேச வந்தா கூப்பிடுறேன், வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுட்டு. ஓகேங்களா? உண்மையா சொல்றேன், எங்க 2 பேரையும் பிங் பண்ணுங்க. நாங்க 2 பேரும், நீங்க எங்க ஸ்பேஸுக்கு வரணும்னு அவசியமே இல்ல. உங்களோட ஸ்பேஸ்ல உங்களுக்கு இப்ப நீங்க ஜெகதீஸ்வரனோ இல்ல லைலாமணியோ யாராச்சும் வந்து ஏதாவது பேசினா, இல்ல அததான் சொல்றேன். ஐயா, நான் சொல்றதை கேட்டு தொலையா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சு தொலை. இங்க பாரு, நீங்க எங்க ஸ்பேஸுக்கு வந்து எங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒன்றாக பிளாக் பேந்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஸ்பேஸ் போடுங்க. உங்களோட நல்லா பேசக்கூடிய ஜெகதீஸ்வரனோ இல்ல லைலாமணியோ யாரு அவங்க வந்து ஸ்பெஷலா வராங்க, ஒன்றாகவும் பேந்தரும் இங்க வந்து அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இணைஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னா கூட உங்க ஸ்பேஸுக்கு நாங்க வர தயாருன்றோம். சரி, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே. எங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், எங்களோட 4-5 டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணுங்க, நாங்க சேர்ந்துக்கிறோம். என்ன சரியா? ஒன்றாக கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி. கிளம்பலாமா? நானு வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
இதோட கிளம்பிக்கலாமா? ஏங்க நாங்க என்னமோ தெரியாதா சொல்ல போறீங்க? நீங்க என்னங்க பர்மிஷன் எல்லாம் கேட்டு கிளம்புறீங்க? இல்ல நானும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்க ஏதாவது புதுசா கேட்டீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கல. இல்ல உங்களுக்கு வேணும்னா இருங்க பேசுங்க, இல்லன்னா நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் யாருமே உங்களை தடுக்க போறதே கிடையாதுங்க. அது சரி, பேசுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். வேற யாரும் எனக்கு என்னன்னா ஒரு 4 மணி நேரம் இருந்து பாக்குறேன். ஏதாவது உருப்படியா பேசுறா இருக்கிறேன், இல்லைன்னா கிளம்புறேன். சரி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னா எப்ப இவங்க டிஸ்கஷன்ல உட்காருவாங்க, நம்ம போய் உட்காந்து கேட்கலாம் தான் நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கொள்கை குறித்த டிஸ்கஷனும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முழுக்க திமுக இப்படி இருக்கிறானுங்க, இவனுங்க அப்படி இருக்கிறானுங்க. இத மட்டுமே சூர்யாவை எப்படி டவுன்ஃபால் பண்றது எனக்கு அது புரியல தோழர். இப்போ ஆஸ் அ பாண்டிச்சேரினா எனக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஆஸ் அ பாண்டிச்சேரினா எனக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த யூனியனை வந்து டிசால்வ் பண்ணிட்டு ஸ்டேட்டோட மர்ஜ் பண்ண போறோம் தமிழ்நாட்டோட அப்படின்றாங்க. இப்போ என்னெல்லாம் கேட்டா எனக்கு அதுலலாம் உடன்பாடே கிடையாது. எங்களுக்கு வந்து யூனியனார் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் எங்களுக்கு. இப்போ நாளைக்கு விஜய் வந்தா இதுக்கான குரல் என்னவா இருக்கும், அவரோட குரல் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனா அதை பத்தி எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. சரி, இப்ப அடுத்து ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி குறித்து இவங்களோட பார்வை என்னவா இருக்குது. இப்போ நம்ம இங்க என்ன சொல்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல வேலைகள்ல இவங்களுக்கான உரிமை என்னெல்லாம் கொடுக்க போறாங்க, இல்ல இதே வந்து நாளைக்கு ஒரு மேரேஜா வந்து அது இவங்க லீகலா அக்செப்ட் பண்ணுவாங்களா நமக்கு இதுதான் தேவையே தவிர்த்து எவன் நல்லவன் எவன் கெட்டவன், இவனுக்கு என்ன பண்ண, இவனோட நான் பெட்டரா நீ பெட்டரா, எனக்கு கலெக்ஷன் இவ்வளவு வந்துச்சா, இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு என்ன பத்தி பிரயோசனம் இருக்குது? நீ உக்காந்து ஒரு ஊர்ல டபராவை வச்சுக்கிட்டு விடிய சோறு போட்டாலும் அதுல இருந்து ஒரு பருக்க கூட எனக்கு வராது. அப்ப எனக்கு பருக்க வரணும்னா நீ பாலிசியில என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போற, உன்னோட வியூ என்னவா இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். பேசுங்கன்னா நான் மழையில போனவனுக்கு ஜட்டி கொடுத்தேன், இங்கிட்டு இருந்த உனக்கு சோறு போட்டேன். அதுதான் சொல்றேன், அது என்ஜிஓ கோடியா நல்லது. அது எனக்கு என்ன யூஸ்? அது ஏன் தாவேகா வந்து அது மட்டுமே அதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வெல்ஃபேர் வந்து அரசியல் நினைச்சா அது அரசியல் கிடையாது. அதுக்கு என்ஜிஓஸ் இருக்காங்க. நீட்ஸ் அண்ட் இது வந்து ஆமா ப்ரோ. இப்ப எங்க ஊர்ல வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சைல்டு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி மதியானம், அதாவது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, அரசியல் கட்சி சார்போ இல்ல கொள்கை சார்போ இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்ல, அது ஒரு பிரைவேட்டா ஒரு 4 பசங்க ஆரம்பிச்சு அதை என்ஜிஓவா கன்வெர்ட் பண்ணி பல வருஷமா டெய்லி மதியானம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வரவங்க கொண்டு வெளியே வந்து சாப்பிட்டு போறாங்க. நானும் அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப அவங்கள நான் கொண்டு வந்து ப்ரமோட் பண்றது வேஸ்ட். இப்ப அதே ஒரு அரசியல் கட்சியா வருது, ஓகே நாங்க வந்தோம்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க உணவே நாங்க ஃப்ரீயா கொடுக்குற லெவலுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவனை பாராட்டலாம், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம். இந்த வெளியே நின்று வண்டியில இருந்து சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு என்னால முடிஞ்சா நான் ஒரு 10 20 டொனேஷன் தான் கொடுக்க முடியும். இதுக்கான டிஃபரன்சஸ் இருக்குல்ல. அதையுமே ப்ராப்பரா பண்றது இல்லை ஒன்றாக. அதையுமே வந்து இந்த கூட்டம் கூடி டிராஃபிக் ஜாம் பண்ணி அதை வந்து மாநகராட்சி ஏதோ ஆக்ஷன் எடுத்தா எங்களை ஒதுக்குறாங்க, எங்களை பயப்படுறாங்கன்னு வேற சொல்றாங்க. அதை நினைச்சதான் இன்னும் கடுப்பாகுது. அது அட்லீஸ்ட் ஒரு பெர்மிஷன் வாங்கி இங்க நாங்க போறோம். அதாவது திண்டுக்கல் போயிட்டாரா? போயிட்டாரு. டேய் நீ அவரை விட்றா, நீ சரி இல்ல எனக்கு ஊமேல் தான் கோவம். என்ன இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா பழகின தானே, உனக்கு என்ன தமிழ்நாட பாண்டிச்சேரி கூட சேர்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் உனக்கு எப்ப வேணாலும் இல்ல கேளு, இருறா அவங்கிட்ட நானே சொல்லிக்கிறேன், டே பாண்டிச்சேரியில வரும்போது சரக்கு எடுத்துனாடான்னு. எவ்வளவு பார்டர்ல கஷ்டமா இருக்கு. நீ நானும் அது ஒன்னா சேர்த்துட்டா நீ நானும் ஃப்ரெண்டு ஒழுங்கா இருக்கலாம்ல. உனக்கு என்னடா சேர்க்கறதுக்கு உனக்கு கஷ்டம்? ஒன்னா சேர்த்துட்டனா உனக்கு டாக்ஸ் ஸ்லாப் ஈக்குவல் ஆயிடும். அப்ப உனக்கு கம்மியான ரேட்ல எல்லாம் கிடைக்காது, புரியுதா? மச்சான் கரெக்ட். அப்ப நீ அங்கேயே நீ வரும்போது மட்டும் ஃபுல் வாங்கிட்டு வந்துட்டு போ. நீ அப்படியே சேர வேணாம் நம்ம. இதுதான் மேட்ரு. எனக்கு சரக்குக்காகலாம் இல்ல, அப்படியே அது ரொம்ப ஒரு யூனியன் தனியா இருக்கு ரொம்ப நாளா. இல்ல நம்ம பாண்டிச்சேரி பார்டருக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிரெஞ்சு ஸ்கூலும் வச்சிருக்கு தெரியுமா? தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல பிரெஞ்சு புக்கும் இருக்கு. சமச்சீர் கல்வியில பிரெஞ்சும் இருக்கு. நீ பிரெஞ்சு புக்கு கூட டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரெஞ்சு புக் இருக்கு.
நம்ம எல்லாமே வச்சிருக்கோம்ன்றாங்க. பிரெஞ்சு, உருது, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் வச்சிருக்கோம். சொல்லு. இத நான் ஏன் முக்கியமா கேட்டேன்னா, இந்த மாநாடு எல்லாம் வர்றதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, சொல்லுங்க ட்ரைனிங் கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு பிரதர்? டிவிகேக்கு பாலிடிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, யாருமே கிளாஸ்லாம் எடுக்கல. நீங்க வேற தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் பேசிக் திங்ஸ். பேந்தர் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல இந்த மொழி சிறுபான்மையருக்கான அந்த கல்வி திட்டம், அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நாத்தகா கும்பல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி அந்த ஸ்கூலை வந்து ஒரு மாதிரி அதுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதான் நீ மேட்டர் என்னன்னா, இவனுங்க இல்ல மாமா, இவனுங்க இந்த கொள்கை இது வர்றதுக்கு முன்னாடி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை அவ்வளவு மட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு போஸ்ட் போட்டு உட்காந்து இருந்தாங்க. சரியா? சோ இப்ப நமக்கு அதெல்லாம் தெரியணும், இவனுங்களோட மைண்ட் செட் என்னவாதான் இருக்கு. ஏன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஒட்டுமொத்தமா ஒரு பார்ட்டியா தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதே தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகல. இன்னைக்கு பெண்ணியம்னா வரும்போது இன்னைக்கு நீ பெரியாருகிட்ட வந்து இதை மட்டும் தான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா, மத்த விஷயம் நீ ஏத்துக்கிறனா இப்ப நீ எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்ன பண்ணுவ? இன்னைக்கு போஸ்ட் போட்ட மாதிரி நாளைக்கு உட்காந்து போடுவியா? இல்ல தலைவர் சொல்லிட்டாருன்னு மாத்திக்குவியா? ஐயா, சக மனிதரையே வந்து அவங்க மனுஷனை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உருவ கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல புரட்டாசி எல்லாம் எங்கிருந்து ஐயா? அவரோட இருக்கிற சக நடிகர்களை இவங்க வந்து திரைப்படம் வரும்போது எந்த அளவுல உட்காந்து கேலி பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாத்துட்டுதான். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஒரு நிமிஷம். ஃபேன் ஃபைட்டை விட்டுருங்க. ஃபேன் ஃபைட்ல மாத்தி தான் பண்ணிப்பானுங்க. ஃபேன் ஃபைட் டிஃபரெண்ட். பாலிடிக்ஸ் வந்த அப்புறம் நீ பேச ஆரம்பிங்கன்னா நம்ம கேட்கறோம். நம்ம என்னன்னா, நீ வந்து மத்த கட்சியை வந்து குத்தம் சொல்லு, திட்டு, அசிங்கமா பேசு, என்ன வேணா பண்ணிக்க, பிரச்சனை கிடையாது. ஆனா உன் கட்சியில போட்ட கொள்கை தீர்மானம் என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லு. அதுவே உன் கட்சியை நீ படிக்கவே மாட்டேற. ஏன் படிக்க மாட்டேன்னா, நீ சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு அத்தையும் சவுக்கு சங்கரையும் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. கொள்கை பரப்பு செயலாளர் அத்தையும் சவுக்கு சங்கரம் தான், பாலிமர் நியூஸும் தான். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இங்க உட்காந்து நீ வந்து போட்டு டே இதாண்ட திராவிட மாடலா டே ஊப்பி அப்படின்னு கேட்கணும். இவ்வளவுதான் அரசியலா இருக்கு. உன் தலைவர் உட்காந்து கொள்கை தீர்மானம்னு 26 தீர்மானத்தை மாங்குன்னு படிச்சிருக்கேன். அதையாச்சும் உட்காந்து நீ பரப்பணுமா இல்லையா? ட்விட்டர்ல எடுத்து போட்டான். எதுக்கு போட்டான்? நீங்க எல்லாம் படிச்சு தொலைக்கணும் தானே ட்விட்டர்ல போட்டான். நீ படிக்கணும் அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் எப்படி 26 மனப்பாடம் பண்றது, அதோட தெரிஞ்சுக்கிடா. இல்ல இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்கல்ல 7 வருஷம் உட்காந்து படிக்கிறது இந்த கல்வி கொள்கையாவது கேட்டேன். இன்னொரு தீர்மானம் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. ஈழத்தமிழருக்கு தனி நாடு இது பண்ண வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நாங்க வலியுறுத்தணும். ஈழத்தமிழருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு தீர்மானம் போட்டேன்னு கேட்டா இன்னும் ஈழ அரசியல் ஆமா தனி வாக்கெடுப்புன்னு போட்டிருக்காங்க. அப்ப இலங்கையில கட்சி 10வது தீர்மானம் கட்சி ஸ்டார்ட் பண்றதுணும் 10வது தீர்மானம் அதான். ஈழ தமிழ்நாடுக்கு ஈழ தமிழர்களுக்கு மற்றும் தமிழக மீனவர்களுக்கு உரிமைகளுக்கான பாதுகாப்பு. தமிழக மீனவர்களுக்கும் போட்டா பரவாயில்ல, ஈழ தமிழர்களுக்கு உரிமை பாதுகாப்புன்னு போட்டுட்டு தனி வாக்கெடுப்பு எடுக்கணும். அந்த வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வலியுறுத்தணும். அங்க எலெக்ஷன் நடத்தி நீ தெரியுமா தெரியாதா? இப்ப எலெக்ஷன்ல தமிழர்களே அங்க இருக்க